சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு சாக்கார முரளி பார்க்குறோம். 13/7/2026. ஓகே சிஸ்டர், 13/7/2026 சாக்கார முரளி. அதுல பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்க வாழ்க்கைய வைரம் மாதிரி ஆக்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ என்னை நினைவு செஞ்சால்தான் வைரம் மாதிரி வாழ்க்கை அமையும். இல்லையா? இந்த ரகசியத்தை சொல்லதான் வந்திருக்கிறார். மெயினா அவரை பற்றி அறிமுகம் கொடுத்து அவரை நினைக்க சொல்றதுக்கு. ஸோ நினைவு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். நினைவு தான். இந்த நினைவு தான் எல்லாத்துக்கும் ஆதாரன்றது தான் என்ன பண்ணிட்டாங்க பக்தியில, ஆகமம் ஆவது நீரு அது இதுன்ட்டு அந்த திருநீருக்கு மகிமை போட்டாங்க. அதாவது இங்க ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைக்கிறத இங்க பூசுற விபூதி அதோடைய நினைவு தான் அது. அதை சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் விபூதி, நோய் சரியில்லையா விபூதி, விபூதியை சாப்பிட வேற செய்வாங்க. ஸோ அப்படி வந்துடுச்சு. அது எல்லாம் பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். ஸோ அப்போ அந்த லட்சியம் ஞாபகம் இருக்கணும். வைரம் மாதிரி ஆகிறதுக்கு வந்திருக்கிறேன், லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகிறதுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு நினைவு 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 24 மணி நேரம் அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும்ன்றாரு. நேத்து கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 செகண்ட் டக்குன்னு மைண்ட் அப்படியே ஆத்மான்னு இருக்கணும், வேற எந்த நினைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாட் அனுப்ப சொல்றாரு. 108ல வர்றதே அதுலதான் டிசைட் ஆகுதுன்ற. அந்த 1 செகண்ட்ல, அதாவது எது நடந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அது ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் மாதிரி வச்சுட்டோம்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை அடிக்கும் பொழுது நம்ம என்ன வேணாலும் எந்த சூழ்நிலையில வேணாலும் இருப்போம். டக்குன்னு அது அது எப்படின்னா பாபா டக்குன்னு கூப்பிடுற மாதிரி. அது கூப்பிட்ட உடனே போயிட்டா 108. எவ்வளவு லேட் ஆகுதோ அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதில் அப்போ நான் போகணும் போகணும், அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் சொல்றாரு, நான் வீட்டுக்கு போகணுன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்ற. அப்ப வீட்டுக்கு போகணும்னு ஞாபகம் இருக்கும்போது இங்க இருக்கிற எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஓகே சிஸ்டர், கேள்வி அது படிங்க சிஸ்டர். புதிய உலகத்தில் உயர்ந்த பதவிக்காக எந்த ஒரு முக்கியமான முயற்சி செய்ய வேண்டும்? பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எந்த பழைய சம்பந்தியினர், உறவினர் இவ்வளவு துக்கம் தந்தனரோ அவர்களது மோக வலையில் இருந்து புத்தியை நீக்கி தற்போது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். அவர்களுடன் வாழ்ந்து கொண்டே மனதை என்னிடம் ஈடுபடுத்துங்கள். மன்மனாபவ என்ற மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். சூப்பர். ஸோ உயர்ந்த பதவி அடைவதற்கான முக்கியமான முயற்சியே இதுதான்றார். அப்ப பாருங்களா, உங்களுக்கு துக்கம் கொடுத்ததெல்லாம் இந்த உறவுகள் தான்றார். அவங்க மோசமா நடந்துக்க தேவையில்ல. பட் எப்படி பார்த்தாலும் அவங்க இறந்தா துக்கம், உடம்பு சரியில்லைன்னா துக்கம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு துக்கம், எப்படி பார்த்தாலும் துக்கம் இருந்துட்டு தானே இருக்குது. ஸோ அதனால எப்படி, ஆனா கடவுளை நினைக்க நினைக்க உங்களுக்கு துக்கமே கிடையாது, அவருக்கு ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால துக்கம் கொடுத்த இந்த மோக வலையிலிருந்து புத்தியை நீக்குங்க, என் ஒருத்தனை மட்டும் நினைவு செய்யுங்க. அதுல நேற்று சொன்னார் பார்த்தீங்களா, 1 செகண்ட்ல அந்த ஆத்மான்ற உணர்வுல வர்றதுக்கான நேரம் வரப்போகுதுன்ற. அப்படின்னா அந்த மைண்ட் வேற எதுலையுமே, அதாவது புடிச்சு இழுக்கும் நாலா பக்கமும் மைண்டு, பலவிதமான பிரச்சனைகள். அப்படி டக்குன்னு பாபா கிட்ட ஓடி போயிடணும். அதுதான் அங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அவங்க யாதவ குலத்தினரே அடிச்சுக்கிறாங்க கிருஷ்ணர் முன்னாடி. அவருக்கு வயசாயிடுது. அவர் எதையும் கவலைப்படாம போய் மரத்தடியில உட்காந்து தியானத்துல ஈடுபடுறாரு. 1 செகண்ட்ல ஆத்மாவே மேல போறாரு. ஏன்னா இங்க இருக்கிற எதையுமே மாத்த முடியாது இல்லையா? இது நிச்சயிக்கப்பட்டது. ஆனா நம்ம அடிக்கடி மறந்துருவோம். அதான் பிரச்சனை. அது லௌகீக உறவுகள் மூலமாக இருக்கலாம். பெரும்பாலும் நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மூலமா தான் பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ அதனால அந்த மோக வலையிலிருந்து புத்தியை நீக்கி என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அவங்க கூட வாழ்ந்துட்டே இருப்பீங்க, ஆனா புத்தியை என்கிட்ட ஈடுபடுத்துங்கன்றார். இதுதான் பெரிய விஷயம். இது ஆக்சுவலா
ஜலந்தர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். சிவன் மாதிரியே இருப்பார். கடல்ல இருப்பார். அந்த ஜலந்தருக்கு திருமணம் ஆயிடும். ஸோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அந்த ஜலந்தரை வந்து சாகடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவார், விஷ்ணு ஜலந்தர் மாதிரி வருவார். வரும் பொழுது அவங்க மனைவி கிட்ட பேசிட்டு இருப்பார். மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஸ்தூலமா மனைவி கிட்ட உடம்பு இருக்கும், பேசுவாரு. ஆனா புத்தி சிவன் கிட்ட பேசிட்டு இருப்பார். அங்க பரந்தாமத்துல பேசிட்டு இருப்பார். அல்லது சூக்ஷ்மவாதனம்னு வச்சுக்கலாம், கைலாயம். அங்க மன்னிச்சிடுங்க மகாதேவா அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு அங்க. அப்ப என்னன்னா, ஜலந்தரா இருந்த ஒருத்தன் விஷ்ணுவாக மாறும்போது செய்ய வேண்டிய பயிற்சி அது. இல்ல, ஜலந்தர் மோசமாக இருந்தவன் இப்ப விஷ்ணு ஆகணும்ன்ற லட்சியம் வரும்போது அவனுடைய புத்திய மனைவி கிட்ட இருந்து நீக்கி இறைவனோட ஈடுபடுத்துறான். அதான் பெரிய விஷயம். இங்க ஸ்தூல கணவனை பார்க்கும்போது கடவுளை கணவனாக நினைச்சுக்கிட்டு இருப்போம். இங்க ஸ்தூல குழந்தைய பார்க்கும்போது கடவுளை குழந்தையாக நினைக்கணும். அப்படிதான் அந்த சகல சம்பந்தம் வரும். அப்படித்தான் இங்க இருக்கிற சம்பந்தத்துல இருந்து உங்களுடைய புத்தியை நீக்க முடியும். அதனால மன்மனாபவன்ற மந்திரத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், புது உலகத்துல உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ மன்மனாபவன்றது பாபாவை நினைக்கிறது, பாபா சொன்ன இந்த ஞானத்தை நினைக்கிறது எல்லாத்தையுமே குறிக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த வில்வ இலை கையில வச்சிருக்கிறது இது எல்லாமே இதோடைய நினைவு தான். பார்வதி கிட்ட சிவன் கொடுத்து அனுப்பார் வில்வ இலைய, உனக்கு பிரச்சனை வரும்போது இதை திறந்து பார் அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்னன்னா, இறைவனுடைய ஞானம் ஒரு பிரச்சனைக்கு என்னென்ன சொல்யூஷன்றது எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனா அந்த நேரம் ஞாபகம் வருதான்றதுதான் விஷயம். இல்ல உன்னுடையதுன்னு நினைக்காம, அதாவது ஆமா உன்னுடையதுன்னு நினைக்காம கடவுளுடையது என்னுடையது, அதாவது என்னன்னா இது என்னது இல்லை, இது பாபா உன்னுடையதுன்னு நினைச்சீங்கனாலே பாரம் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம் மைண்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும், இங்க இருக்கிற உறவுகள் வந்து புத்தி நீங்கும். எந்த அளவுக்கு நீங்குதோ அந்த அளவுக்கு புது உலகத்துல உயர்ந்த பதவி என்று. பாடல்: நீ இரவெல்லாம் உறங்கியே இழந்தாய். தூங்குற நேரம் எல்லாம் இழக்கிற நேரம். ஸோ இந்த பக்தி மார்க்கம் இரவு. இன்னொன்னு இப்ப சங்கமயுகமும் இரவுன்னுவாங்க, அதிகாலை. ஆக்சுவலா இந்த நேரமும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா இழந்துடுவீங்க. ஸோ அதோட நினைவு தான். ஓம் சாந்தி. அது படிங்க சிஸ்டர். எப்படி குழந்தைகளுக்கு தந்தை எல்லா சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறாரோ, அதே போல இந்த பாடல்களின் சாரத்தை கூட உங்களுக்கு புரிய வைக்கிறார். அவரே அனைவரின் ஆன்மீக தந்தை. ஆன்மீக குழந்தைகளுக்கு பிரம்மா உடலில் வந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹே குழந்தைகளே, நமது வைரம் போன்ற பிறவி அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்துள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையிடம் வருவதே வைரம் போன்ற பிறவியை அமைத்துக் கொள்வதற்காக. சொர்க்கவாசிகளினுடையது வைரம் போன்ற பிறவி என்று கூறப்படுகிறது. நரகவாசிகளுடையது சோழி போன்ற பிறவியாகும். நீங்கள் சங்கம யுகத்தை அறிந்து கொண்டு விட்டுள்ளீர்கள். நாம் இப்பொழுது சங்கம யுக வாசி ஆவோம். இந்த சங்கம யுகம் அனைவருக்குமே மங்களமானதாகும். இந்த சங்கம யுகத்தில்தான் அனைவருக்கும் கதி சத்கதி ஆகிறது. யார் செய்கிறார்? பரந்தாமத்திலிருந்து வரக்கூடிய பிரயாணி. அவர் பிரயாணி ஆவார். நீங்கள் பிரயாணி கிடையாது. நீங்கள் வந்து போவதில்லை. நான் பழைய உலகத்தில் வந்து பிறகு திரும்பி செல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த சேவை செய்யக்கூடிய பிரயாணி ஒரே ஒருவர் ஆவார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார். அவர் வந்து குழந்தைகளாகிய நமக்கு பெரிய சேவை செய்கிறார். இப்பேற்பட்ட சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது. பதீதர்களாகிய நமக்கு வந்து சேவை செய்யுங்கள் என்று சேவைக்காக தான் அழைக்கிறார்கள். நான் குழந்தைகளின் சேவையில் வந்துள்ளேன், ஏனெனில் குழந்தைகள் மிகவும் துக்கமடைந்துள்ளார்கள் என்று தந்தையும் கூறுகிறார். எங்களது துக்கத்தை நீக்குங்கள் மற்றும் அமைதியை கொடுங்கள் என்று முறையிடவும் செய்கிறார்கள். சுகம் மற்றும் சாந்தி 2 விஷயங்கள் எப்பொழுதும் நினைவில் இருக்கின்றன. இங்கு துக்கம் மற்றும் அசாந்தி உள்ளது. அதனால்தான் அழைக்கிறார்கள். தந்தைதான் வந்து சிருஷ்டி சக்கரத்தின் முழு ரகசியத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்.
பாபா வந்து அனைத்து வேதங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன்றாரு. அதே மாதிரி இது வந்து சினிமா பாட்டு தான் இது. இதோடைய சாரத்தையும் புரிய வைக்கிறேன். இல்ல பாட்டு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுதியிருப்பாங்க. அது பார்த்தா தூங்காதே தம்பி தூங்காதே அந்த மாதிரி இருக்குது பாட்டு. தூங்கி போயிட்டு பின்னாடி ஏங்காது. ஆனா அதுல ஆன்மீக ரகசியம் இருக்குது இல்லையா? சோ இதோடைய சாரத்தை புரிய வைக்கிறார். இதுல ஆன்மீக ஞானத்தை புரிய வைக்கிறார். ஏன்னா ஆத்மாக்களின் தந்தை அவருதான் எல்லாருக்குமே. சோ ஆத்மான்ற குழந்தைக்கு புரிய வைக்கிறார். பிரம்மா உடலை கடனாக எடுத்து நம்முடைய வைரம் போன்ற பிறவி அமைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறார். இல்ல சங்கமேக பிறவிதான் தேவதைகளை விட உயர்ந்த பிறவின்றார். ஏன்னா அது வந்து தங்கம் போன்ற பிறவி, இது வைரம் போன்ற பிறவி. அப்படி வைரம் மாதிரி உங்களுடைய ஜென்மத்தை மாத்துறதுக்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க. சொர்க்கவாசிகளுடைய இது வைரம் போன்ற பிறவின்னு சொல்லப்படுது. நரகவாசிகளை பாபா சொர்க்கத்தையே வைரம் போன்ற பிறவின்னு சொல்றாரு. கம்பேர் பண்றாரு. நரகம் சோழினா அது வைரம். சோ அந்த வைரம் மாதிரி பிறவியை உருவாக்கிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். சொர்க்கத்தை உருவாக்க. அதுக்கு நாம வந்திருக்கிற இடம் சங்கம யுகம். எல்லோருக்கும் மங்களத்தை உருவாக்கக்கூடிய யுகம் இது. இல்ல இங்க வந்தவங்களுக்கும் இது மங்களம், வராதவங்களுக்குமே நன்மை செய்யறது இங்க இருந்து தான் நடக்குது. எல்லாருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி சங்கமயுகத்துல தான் கிடைக்குது. யார் கொடுக்கிறா? பரந்தாமத்துல இருந்து ஒரு பிரயாணி வந்திருக்கிறார், ஒரு பேசஞ்சர், யாத்ரீகர். அவரு தான் வந்து முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். உடம்பே இல்லாத ஒருத்தர் வந்து சொர்க்கத்தை கொடுக்கிறாரு, முக்தியை கொடுக்கிறார். இன்னொன்னு பிரயாணின்னு அவரை தான் சொல்ல முடியும். பிரயாணி வந்துட்டு போறவங்க. நம்ம யாரும் வந்துட்டு போறவங்க கிடையாது. இங்க வந்துட்டாலே மறுஜென்மத்துல வந்துடுறோம்ல. தர்மஸ்தாபகர்கள் எல்லாருமே அவ்வளவுதான், அப்படியே பிறவி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நான் தான் வந்துட்டு திரும்ப போயிடுறேன். இங்க இருக்கும்போதே டக் டக்குன்னு போயிட்டு தான் வர்றாரு. சோ அதனாலதான் பாபா சொல்றாரு, முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கிற சேவையை செய்யக்கூடிய பிரயாணி நான் ஒருத்தன்தான்றார். ஆக்சுவலா ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி கோயில்லாம் ஏதோ சேவா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த என்னன்னு சொல்லுவாங்க சிஸ்டர்? சேவைன்னு தான் சொல்லுவாங்க. சேவை. அந்த ராப்பத்து பகல் பத்துன்னுவாங்க இல்லையா? அப்ப ஏதோ ஒரு சேவைன்னுவாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த சேவை பண்றது பாபா தான். மிகப்பெரிய சேவை குழந்தைங்களுக்கு பண்றாரு. வேற யாருமே இந்த மாதிரி சேவையை பண்ண முடியாது. ஆனா அவருடைய அருமையே தெரியல. அதான் பெரிய விஷயம். மனிதர்களுக்கு ஸ்தூலமா ஏதாவது கண்ணுல பார்த்தா தான் நம்புவாங்க. இங்க எல்லாமே சூக்ஷ்மமா கொடுக்கப்படுது. ஆனா இந்த சேவை செய்யறதுக்காகத்தான் என்னை கூப்பிட்டீங்கன்ற. அழுக்கானவங்களை தூய்மையாக்குற சேவை செய்யுங்கன்ட்டு. ஏன்னா அழுக்கானதுனாலதான் ரொம்ப துக்கம் அடைஞ்சு இருக்கிறீங்க. அப்ப அழுக்க நீக்கிட்ட துக்கம் போயிடும். ஆனா இவங்க அழுக்க நீக்க தயாரா இல்ல. துக்கம் மட்டும் நீங்கணும், அமைதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே சுகமும் இல்ல, ஒரு சாந்தியும் இல்ல, இதேதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க வீட்டுக்கு வீடு துக்கம் அசாந்தி தான் இருக்குது. அதனாலதான் அவரை கூப்பிடுறாங்க. பாபா தான் வந்து இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய முழு ரகசியத்தை புரிய வைக்கிறார். இத துக்கத்துக்கான நேரம் தான் குழந்தை, இனிதான் சுகத்துக்கான நேரம் வரப்போகுது, கொஞ்சம் பொறுத்துக்கோன்றார் இல்லையா? துக்கத்தின் மார்க்கம் தான் பக்தி மார்க்கம், அது முடிய போகுது. கலியுகத்தின் கடைசி அப்படின்னாலே பக்தி இன்னொன்னு கீழே இறங்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த ஞானம் தான் ஏறும் கலை, முன்னேறும் கலை.
நமக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. நாம முன்னேறுறோம். இதுல தான் எல்லாருடைய முன்னேற்றமும் இருக்குது. நீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடையறீங்க. மேல போய் ஐயப்பன் மாதிரி ஜம்முன்னு 18 படிக்கு மேல போய் உட்கார்ந்துக்கிறோம். எல்லா பிராப்தி, சுகம் எல்லாம் நிரம்பி வழியும். அதான் பாலாறு தேனாறு ஓடக்கூடிய உலகம்ன்றாங்க சொர்க்கத்தை. ஆனா அந்த பிராப்தியின் சுகம் ஒவ்வொரு ஜென்மமா குறைஞ்சுக்கிட்டே வரும். பாரதத்துல பண்ற மாதிரி பக்தி வேற எங்கேயுமே பண்ண மாட்டாங்கன்ற. இல்ல இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க போறது அப்படிலாம் கிடையாது. முஸ்லிம்னா ஒரு ஹஜ் யாத்திரை அவ்வளவுதான். கிறிஸ்டின்னா அது ஜெருசலம், இங்க அவ்வளவா போறது இல்ல. வேளாங்கண்ணிக்கு போவாங்க அவ்வளவுதான். ஆனா இங்கதான் ஐயோ, ஒரு ஊர்ல எத்தனை கோயில், தெருக்கு தெரு கோயில் இல்லையா? அவங்க ஒரு சர்ச்சுக்கு தான் போவாங்க. பக்கத்து தெரு சர்ச்சு, அந்த தெரு சர்ச்சுக்கு தான் போக மாட்டாங்க. இவங்க ஒரே எல்லா சர்ச்சு, ஒரே சர்ச்சு தான். நீங்க எந்த சர்ச்சுன்னு கேட்பாங்க. நம்ம யாராவது இந்துக்கள் நீங்க எந்த கோயில்னு கேட்டிருக்கிறோமா? அதான் சோ அவ்வளவு பக்தி பாரதத்துல தான் இருக்குதுன்ற. அரை கல்பம் நடக்குது. எப்ப துவாபர யுகம் ஆரம்பமாச்சோ அப்பதான் மற்ற தர்மங்களின் ஸ்தாபனையே ஆரம்பமாச்சு. முதல் பக்தி ஆரம்பமாச்சு. ஆரம்பத்துல பக்தி சூப்பரா இருக்கும்ன்றார். இல்ல சதோ பிரதானமா இருக்கும். ஒருவருடைய பக்தியா இருக்கும். அத முஸ்லிம்கள் இப்ப வரைக்கும் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல எல்லாரும் ஒருத்தரை தான் வணங்குனாங்கன்னு. அது உண்மைதான். எப்படி சொர்க்கம் ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருக்குமோ, பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் குறையுதோ, அதே மாதிரிதான் பக்தி கூட ஆரம்பத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றார். இந்த தேவாரம்லாம் எழுதின காலத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே உருகி உருகி எழுதியிருப்பாங்க. தேவாரத்துக்கு வாசகம். ஆக்சுவலா இப்பயே நல்லா தெரியுது சிஸ்டர். சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் இப்ப இல்ல கோயில்ல. எதுவுமே இல்லாத மக்கள் மாதிரி இருக்குது கோயில்ல. ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. அதான் சொல்றாரு. அப்ப ஆரம்பத்துல இதுவுமே சூப்பரா இருந்திருக்கும். முதல்ல சிவனுக்குத்தான் பூஜாரி ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி அரை கல்பம் சொர்க்கம். அங்க எந்த பூஜையும் கிடையாது. பிறகு பக்தி மார்க்கம் எப்ப ஆரம்பமாகுதோ அடுத்த அரை கல்பத்துல அப்பதான் எல்லா தர்மங்களும் ஆரம்பமாகுது. சோ நீங்க பண்ற மாதிரி பக்தி வேற யாரும் பண்ண முடியாதுன்ற. இப்ப பண்ணி பண்ணி களைச்சு போயிட்டாங்க மக்கள். முழுசா அரை கல்பம் பக்தி நடக்குது. அது படிங்க சிஸ்டர். முழுமையாக அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது. எந்த தந்தை அனைவருக்கும் குறிப்பாக பாரதத்திற்கு சத்கதி அளிக்கிறாரோ, சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறாரோ, அதே தூர தேசத்து பிரயாணி இப்பொழுது குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் சொர்க்கத்தின் அரசாட்சியை அளிக்க வந்துள்ளார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆஸ்தி கூட எவ்வளவு வலிமையானது. ஆனால் ஒரு விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் பதியவில்லை. பாரதத்தில் எவ்வளவு பக்தி செய்கிறார்கள், எவ்வளவு கோயில்கள் உள்ளன. பாரத கண்டத்தில் ஏராளமான கோயில்கள் உள்ளன. இவை யாருடைய கோயில்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முதலில் சிவபாபாவின் கோவில் அமைக்கப்படுகிறது. பிறகு தேவதைகளின் கோயில்கள் அமைக்கப்படுகின்றன. அந்த கோயில்கள் கூட உங்கள் முன்னால் உள்ளன. ஒரு புறம் சிவபாபாவிற்கு பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள், மறுபுறம் சிவபாபா உங்களை பூஜைக்குரியவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் பூஜைக்குரிய தேவதை ஆவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். யாரெல்லாம் தேவதைகளுக்கு பூஜாரியாக இருக்கிறார்களோ உண்மையில் அவர்களும் வந்து இங்கு பிராமணர்களாக ஆவார்கள். மெல்ல மெல்ல அதிகமாகிக் கொண்டே போகும். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக படிக்க முடியாது. நேரம் பிடிக்கிறது. முந்தைய கல்பத்தில் கூட யார் படித்திருக்க கூடுமோ அவர்களே பின்னர் படிப்பார்கள். ஒருவருக்கொருவர் படிப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அனைவருக்கும் தந்தை மற்றும் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ஞானத்தை கொடுக்கிறீர்கள். அதன் மூலம் மனிதர்கள் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிட முடியும். அதை வந்து புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த நாடகம் எப்படி சக்கரம் சுற்றி வருகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. லட்சக்கணக்கான வருடங்களின் கதையை யாருமே கூற முடியாது. 5000 வருடங்களுக்கு முன்னால் என்ன இருந்தது? யாருடைய ஆட்சி இருந்தது? என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாரதத்தில் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாகிய நம்முடைய ராஜ்யம் இருந்தது. நாம் பூஜைக்குரியவராக இருந்தோம். பிறகு பூஜாரி ஆனோம் என்பது நினைவில் வந்தது அல்லவா? இதற்கு முன்பு இது தெரியாமல் இருந்தது. நாமே பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தோம். பிறகு நாம் 84 பிறவிகள் எடுத்தோம். 84 பிறவிகளின் கதை லட்சுமி நாராயணருடையதாகும். நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை கூறுகிறீர்கள். அவர்களுக்கு தங்களுடைய கதையை அமர்ந்து எழுதுவதில் நிறைய நேரம் பிடிக்கிறது. உங்களால் ஒரு நிமிடத்தில் 84 பிறவிகளின் கதையை கூற முடியும். சிஸ்டர், ஸோ நாம தான் வந்து முழுசா அரை கல்பம் பக்தி பண்றோம். மற்றவங்களாம் வர்றதே லேட்டா தானே வராங்க இல்லையா? மேபி அவங்க ஆரம்பத்துல பக்தி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம பண்ற அளவுக்கு மற்றவங்க பண்றது இல்லைன்னு பாபா சொல்றது. ஸோ எந்த தந்தை எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறாரோ, குறிப்பா பாரதத்துக்கு சத்கதி கொடுக்கிறாரோ, சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறாரோ, அதே தூர தேசத்து பிரயாணி இப்ப நமக்கு மறுபடியும் அதே சொர்க்கத்தின் அரசாட்சி கொடுக்க வந்திருக்கிறார். ஸோ வலிமையான ஆஸ்தின்றார் அது. சொர்க்கத்தின் அரசாட்சி சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? இன்னைக்கு அந்த பவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. யோசிச்சு பாருங்களா? விஜய், நடிகர் விஜயா இருந்தவர் கோடிக்கணக்குல சம்பளம் வாங்கி அது தேவையில்லைன்னு தூக்கி கடைசிட்டு வர்றாருன்னா, அதை விட இதுல பவர், அந்த போதை ஃபீல் பண்றாங்க. ட்ரம்ப் வந்து அவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், நம்பர் 1 பிசினஸ்மேன், அதை தூக்கி கடைசிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அப்ப அவங்களுக்கு அந்த பதவி, ஆனாலும் அது வலிமையான ஆஸ்தி கிடையாது இல்ல. அடுத்து அவங்க ஆட்சி போயிடுச்சுன்னா திரும்ப அடுத்த கட்சிக்காரங்க வந்து டார்ச்சர் தான் பண்ணுவாங்க, கேஸ் மேல கேஸ் போட்டு. அப்ப நம்மளது ஏன் வலிமையான ஆஸ்தினா அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. நாம் ஆட்சி செய்வோம், அடுத்தது நம்ம குழந்தை ஆட்சி செய்வாங்க, அடுத்தது அவங்க குழந்தை ஆட்சி செய்வாங்க, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனா அப்படி இருந்தா இங்க வந்து நக்கல் பண்றாங்க குடும்ப அரசியல்ன்ட்டு இல்லையா? ஏன்னா அப்படி பண்றதுக்கு கூட இங்க ரொம்ப கஷ்டம்தான் பட வேண்டியதா இருக்குது. அங்க அந்த பிரச்சனை அப்படி கிடையாது. அவங்க அந்த சொத்து வெளியில போயிடக்கூடாது, வரிசையா நாமளே அனுபவிக்கணும்ட்டு தான் அவங்க குடும்ப அரசியலே இப்ப பண்றது. அங்க குடும்ப நமக்கு அரசியல் அப்படி அந்த எண்ணம் பிரத்யேகத்துல வராது. வர்றது. எண்ணம் வராது. ஆனா தொடர்ந்து ஒரே குடும்பம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும். அதனால்தான் வலிமையான ஆஸ்தின்றார். இப்படிப்பட்ட ஆஸ்தியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் பதியலன்றார். பாருங்க, ஆனா எவ்வளவு பக்தி பண்றாங்க, எவ்வளவு கோயில் கட்டுறாங்க. பாரத கண்டத்துல தான் அவ்வளவு கோயில்கள் இருக்குதுன்றார். வேற எங்கேயுமே எந்த மதத்துக்கும் இருக்காது. இன்னும் ஊருக்கு ஒரு 3 மசூதி இருந்தாலே ஆச்சரியம். சின்ன ஊரா இருந்தா. பெரிய ஊரா இருந்தா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா கோயில் ஒரு தெருவுக்கு 2 கோயில் இருக்குது இல்லையா? ஆனா இவ்வளோ கோயில் கட்டுறாங்களே, இது யாருடைய கோயில்னு யோசிக்கிறாங்களா? வராங்க, கண்ண மூடிட்டு கும்பிடுறாங்க, போயிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்க விரும்பல, நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ட்டு போயிடுறாங்க. பெருமையா. சரி. ஆனா இப்ப நாம அதை தெரிஞ்சிட்டோம். ஆஹா, அது நம்ம கோயில் தானா அப்படின்ட்டு. நம்ம கோயில், நம்ம அப்பாவுடைய கோயில், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி எல்லா மதத்திலுமே இந்த கிறிஸ்தவ மதத்துல பாத்தீங்கன்னா அவங்களும் மாதா தேருன்ட்டு வைப்பாங்க. அவ்வளோ கூட்டம் போகும், ஊரே திரண்டு போகும், கையில மெழுகுவர்த்தி வச்சுட்டு. ஆனா யார் அந்த மாதா அதையும் தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லை. யார் அந்த இயேசு தெரிஞ்சுக்க விரும்புறது கிடையாது. ஸோ முதல்ல நம்ம அப்பாவுக்கு தான் கோயில் கட்டுறாங்க, பிறகுதான் தேவதைகளாகிய நமக்கு கோயில் கட்டுறாங்க. எல்லா கோயிலையும் நீங்க பாக்குறீங்க. ஒரு பக்கம் சிவபாபாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க பூஜாரிகளாக பக்தர்கள்.
இன்னொரு பக்கம் அதே சிவபாபா உங்களை பூஜைக்குரியவரா மாத்திட்டு இருக்கிறார். உயிரோட்டமா. அவங்க பூஜை பண்றாங்க. இங்க உயிரோட்டமா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் அவங்களுடைய ப்ரோக்ராம் எங்க ஊர்ல நடந்துச்சு கோயில்ல. அப்ப கடைசியில ஒவ்வொருத்தர் அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லும்போது நானும் பேசுறேன்னு போது வேண்டான்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நடத்துற மெயினானவர் வந்து பேசட்டோன்ட்டார் பெருந்தன்மையா. ம். உடனே நான் பாபாவை பத்தி அறிமுகம் கொடுத்தேன். சரி போதும் போதும்ட்டார். அவரே வேற ஒரு ஊர்ல கோயில்ல சிவன் கோயில் சிவராத்திரி அப்ப சேவை அப்ப அவரே பாக்குறேன். அப்படியே எட்ட போறார். பண்றது சிவனுடைய பூஜை. ஆனா சிவனை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. பூஜை பண்றதும் அது எவ்வளோ 8 மணி நேரமோ ஏதோ அந்த பூஜை நடக்குது. அவங்க பாட்டு கண்டினியூஸா அதுதான் ஊரெல்லாம் போஸ்டே ஒட்டி இருந்தாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஒதுக்க தயாரா இல்ல. அதுக்கு 8 மணி நேரம் ஒதுக்க தயாரா இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க பூஜைக்குரியவராக ஆகிட்டு இருக்கிறீங்க. பாபா ஆக்குறார். பூஜைக்குரிய தேவதை ஆகிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறீங்க. அது ஞாபகம் இருக்கணும். எதுக்கு போறோம்? இல்ல ஸ்கூல்ல பசங்க கத்திட்டு இருந்தாங்கன்னா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க? ஆனா என்ன சொன்னாலும் குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது, பெரும்பான்மையானவர்களுக்கு. அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்மளும் இருக்கிறோன்றார். அதனாலதான் டெய்லி டெய்லி ஞாபகப்படுத்துறாரு. எதுக்கு வந்திருக்கிறீங்க? தேவதை ஆகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. தேவதைகளுக்கு பூஜாரியா இருக்கிறவங்க இங்க வந்து பிராமணர்களாக ஆகிடுவாங்கன்றார். ஏன்னா தேவதைகளுக்கு பூஜாரியா இருக்கிறவங்க தேவதைகள் தான்றார். கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கும். இதுதான் கடலின் மணல் போல பல்கி பெருகுவார்கள்னு பைபிள்ல இருக்கும். கடைசியில அவ்வளோ இருக்கும்ன்றார். வீட்டுக்கு வீடு கீதா பாட்சாலைனா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்ன்ட்டு. இன்னைக்கு கண்டுக்காம இருக்கிறாங்க இல்லையா? திரும்புற பக்கமெல்லாம் இருக்கும். ஆனா எல்லோரும் ஒட்டுமொத்தமா படிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் இப்ப வரல. இல்ல எத்தனை பேர் முன்னாடி பாபா பேச முடியும்? ஸோ நாடகப்படி எல்லாமே கரெக்டா நடக்குது. இப்பவே வரணும் வரணும்னா படிக்க முடியாதுன்றார் மொத்தமா வந்து. ஸோ அதனால இப்ப டைம் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஆரம்பத்துல வரவங்க தான் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். முந்தைய கல்பத்துல யார் படிச்சாங்களோ அவங்களே மறுபடியும் படிப்பாங்க. ஸோ இப்ப கடைசியில பாபா குழந்தையான நமக்கு ஒரு நன்மை என்னன்னா, எல்லாமே இங்க இருக்குது ரெடிமேடா. அவங்களுக்கு அப்பதான் பாபா சொல்லணும். ஆக்சுவலா முதல் 14 வருஷம்லாம் பாபா எதுவுமே ஞானமே சொல்லலையாம். சும்மா ஓம் ஓம் அது மட்டுமே தான் இருந்துச்சு. பிரம்மா பாபா எப்படி நடந்துக்கிறாரோ அதை பார்த்து நடந்துக்குவாங்களாம். ஆனா நமக்கு அதை வந்து தாதி இங்க சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஞானம் இருக்கு, எங்களுக்கெல்லாம் அப்ப கிடையாதுன்னு ஏக்கத்தோட சொல்றாங்க. இன்னைக்கு அஞ்ஞானிகள் வந்து சொல்லுவாங்களே, ச்சே குழந்தைங்க பாரு ஏய் அது இதுன்னு இருக்குது, நம்ம கூட கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்கலாம் அந்த மாதிரி. அப்ப இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்? படிக்கவும் செய்யணும், மற்றவர்களுக்கு படிக்க வைக்கவும் செய்யணும். இது வந்து அஞ்ஞான கல்விக்கே சொல்லுவாங்க. ஈச் ஒன் டீச் ஒன்ட்டு வருவோம் இல்லையா? இங்க ஒன்னு கிடையாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஞானத்தை ஒவ்வொருத்தரும். எல்லோருக்கும் அப்பாவை பற்றிய அறிமுகத்தையும் சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்குறீங்க. இந்த ஞானத்தை கொடுக்குறீங்க. அதன் மூலமா தான் மனிதர்கள் சொர்க்கத்தின் அதிபதியா ஆக முடியும். இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டு சீரியஸா முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைய முடியும். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறோம். இந்த நாடக சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்னு நம்ம புத்தியில இருக்குது. வெறும் 5000 வருஷம்தான். ஆனா அவங்க லட்சக்கணக்கான வருஷம் சொல்லிட்டாங்க. அப்புறம் லட்சக்கணக்கான வருஷத்தின் கதையை எப்படி சொல்ல முடியும்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, யாரோட ஆட்சி இருந்துச்சு,
எல்லாமே நமக்கு தான் தெரியும். இல்ல லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் கோலாகலமா இருந்தது. ம். ஆனா மனிதர்களுக்கு என்ன தெரியுமா நெனப்பு? வரலாறு புஸ்தகத்த படிச்சுட்டு, அப்பல்லாம் மனிதர்கள் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் நம்ம அமைதியா இருக்கிறோம்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அமைதியா இருந்தோம்னு தெரியல. பாரதத்துல பூஜைக்குரிய தேவி தேவதைகளாகிய நம்முடைய ராஜ்யம் இருந்தது. பாருங்க, பாபா வந்து நம்முடைய ராஜ்யம் இருந்ததுன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்றாரு பாருங்க. தேவதைகளுடைய ராஜ்யம்னு சொல்லலாம். பூஜைக்கு உரிய தேவதைகளாகிய நம்முடைய ராஜ்யம் இருந்ததுன்ற. அப்படி பூஜைக்குரியவராக இருந்தோம். பிறகுதான் பூஜாரி ஆனோம். ஞாபகம் வந்துருச்சா நீங்க யாரா இருந்தீங்கன்ட்டு? ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனை எழுப்புற மாதிரி எழுப்புறாரு பாபா. இல்லையா, அப்படி இருந்ததே நீங்க தான் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இது நம்ம கனவுல கூட கிடையாது, தெரியாது. பூஜைக்குரிய தேவதையா நாம இருந்தோமா? இல்லையா? அப்ப யாராவது சொல்லியிருந்தா, இப்ப கூட இதை நான் எங்க அம்மா கிட்ட எல்லாம், லௌகிக அம்மாட்ட எல்லாம் சொல்லும்போது சிரிப்பாங்க. ஏய், என்ன நீ உன்னை நீயே கடவுள்னு சொல்லிக்கிற? நீ ஒரு ஹிரண்ய கசிப்பு மாதிரி இருக்கிற, மோசமானவனா இருக்கிறன்றாங்க. அவங்களுக்கு அது புரியல. ஆனா முருகா 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 முருகான்னு விழுந்து கிடப்பாங்க. நாம தான் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவி எடுத்தோம். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஓவர் கற்பனையில போறீங்க அப்படின்றாங்க. நம்ம கற்பனையாம். அவங்களதெல்லாம் ரொம்ப நம்புற மாதிரி இருக்குதாம். முருகன் மயில் மேல அப்படியே பறந்து உலகத்தையே சுத்தினாரு. இதெல்லாம் அவங்களுக்கு நம்புற மாதிரி இருக்குதாம். என்ன பண்றது? ஸோ, அதாவது என்னன்னே தெரியாம விழுந்து விழுந்து கும்பிட தயாரா இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்க விரும்பல. அது அவங்க. ஆனா தெரிஞ்ச பிறகும் நினைக்கிறோமா அதே பாவனையோடனா அது இல்ல. பக்தியில விழுந்து விழுந்து கும்பிட்ட அளவுக்கு நம்ம இப்ப பாபாவை நினைக்கிறோமான்னா இல்ல. அதே தீவிரம் இங்க இருந்துச்சுன்னா, இல்லையா? தினம் தினம் கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர், கோயிலே கதின்னு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப ஞானத்தை எடுக்கும்போது பாபாவே கதின்னு இருந்தா அவ்வளவு பதவி கிடைக்கும், உயர்ந்த பதவி. 84 பிறவிகளின் கதை இந்த லட்சுமி நாராயணனுடையது. உங்களுடைய 84 பிறவி கதையை சொல்றீங்கன்ற. யாருடைய கதையோ நீங்க சொல்லல, உங்க கதையை சொல்றீங்க. இல்ல, ராமருடைய மகனுக்கு முனிவர் வந்து ராமாயணம் சொல்லுவார். அது உண்மையில அந்த குழந்தையுடைய கதை, நம்மளுடைய கதை. ஆனா மனிதர்கள் வந்து ஆட்டோபயோகிராபின்னு எழுதுறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, அது வருஷக்கணக்காகும் எழுதி முடிக்க. நேரு எழுதினாரு, அது மாதிரி நிறைய பேர், காந்தி எழுதினாரு. ஆனா அது ஒரு ஜென்மத்து கதை தான், அதுக்கே அவ்வளவு நேரம். ஆனா உங்களுடைய 84 பிறவி கதையை உங்களால ஒரு நிமிடத்துல சொல்ல முடியும்ன்றாரு. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அவங்க வந்து சின்ன வயசுல என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் அவங்களுடைய கதையில எழுதுறாங்க. ஆனா அதனால யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது. அவர் சின்ன வயசுல என்ன பண்ணா நமக்கு என்ன? ஆனா நாம எப்படி 84 பிறவி சக்கரத்தை சுத்துறோம்? இது ஒருத்தருடைய விஷயம் கிடையாது. நிறைய பிராமணர்கள் இருக்கிறாங்க. நீங்க தான் இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இதன் மூலமா தான் ராஜாராணி ஆகுறீங்க. சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலம். நீங்க மட்டும் ஆகுறது கிடையாது, மற்றவர்களையும் ராஜாராணியா ஆக்குறீங்க. அதான் பாபா சொல்றார், பாரதவாசிகளை மாதிரி யாரும் பக்தி பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கடவுள் நம்பிக்கையில இருந்து அப்புறம் மதம் மாறி போனவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு பக்தி செஞ்சிருப்பேன் தெரியுமா, என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது, நான் எங்க அம்மா இறந்துட்டாங்க, அதனால நான் மதம் மாறிட்டேன்ருவாங்க. அதான் சொல்றாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நான் வாரத்துக்கு அப்ப அப்ப பாருங்களேன், இப்பதான் எனக்கே புரியுது. நான் நினைப்பேன், அப்ப அங்க போனா மட்டும் உங்க அம்மா வந்துடுவாங்களான்னு நான் நினைப்பேன். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்து மதத்துலதான் விழுந்து விழுந்து பக்தி பண்றது இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்குதான் அது புரியுது. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது. அங்க வாரத்துக்கு ஒரு நாள் தானே போறாங்க. சும்மா ஜாலியா போய் உட்காந்துட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான்.
ஆனா தினம் தினம் போய் விளக்கு போடுவாங்க. அதுவும் ஒரு ஒரு சாமிக்கும் விளக்கு ஏத்துவாங்க. ஒரு கோயில்ல ஒரு ஒரு பிரகாரம் இருக்கும் இல்லையா? இது இல்லாம அன்னைக்கு ஃபுல்லா பட்டினி கிடப்பாங்க. நெறைய விரதம் இருப்பாங்க. அதான் உங்கள மாதிரி யாரும் பண்ணது கிடையாது பக்தின்றார். அதுலருந்து படிங்க சிஸ்டர். பக்தி கூட பாரதவாசிகளைப் போல வேறு யாரும் செய்வதில்லை. மற்ற எதெல்லாம் மடங்கள், சம்பிரதாயங்கள், தர்மங்கள் ஆகியவை உள்ளனவோ அவை நமது பக்தியின் காலத்தில் ஸ்தாபனையாகிறது. முதலில் நம்முடையது எவ்வளவு சிறிய மலர்களின் செடியாக இருந்தது, ஆன்மீக தோட்டமாக இருந்தது. நீங்கள் உயிரோட்டமுடைய மலர்களாக இருந்தீர்கள். இதற்கு மலர்களின் தோட்டம் என்று கூறப்படுகிறது. பிறகு அதுவே முட்களின் தோட்டமாக ஆகிக் கொண்டே போகிறது. இந்த சமயம் எல்லாருமே முட்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். பிறகு முட்களில் இருந்து மலராக எப்படி ஆவது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுப்பது முள் குத்துவது போல ஆகும். மாணவ வாழ்க்கை மிகச் சிறந்தது என்று கூறப்படுகிறது. அது மிகவும் நன்றாக இருக்கும். ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சியுடன் படித்துக் கொண்டே இருப்பார்கள். திருமணம் செய்தார்களோ இல்லையோ, பின் ஒருவருக்கொருவர் முள் குத்த ஆரம்பிப்பார்கள். சத்தியுகத்தில் யாருமே முள் குத்துவதில்லை. இப்பொழுது நீங்கள் மீண்டும் மலர் ஆகிறீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது எவ்வளவு அளவற்ற சுகம் இருந்தது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தங்கச் சுரங்கங்கள் இருந்தன. இப்பொழுது அவை காலியாகிவிட்டது. பிறகு உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும். பாரதத்தில்தான் தங்கம், வைரம், வைடூரியத்தின் சுரங்கங்கள் இருந்தன. அச்சமயம் அமெரிக்கா போன்ற எதுவுமே இருக்காது. பாம்பே கூட இருக்காது. ஆச்சரியம் அல்லவா? கலியுக கடைசியில் சிறிதளவு கூட தங்கம் தென்படுவதில்லை. பிறகு சத்தியுக ஆரம்பத்தில் இத்தனை தங்க சுரங்கங்களும் நிரம்பியதாக ஆகிவிடுகிறது. தங்க மாளிகை ஆகிவிடுகின்றன. ஆச்சரியம் இல்லையா? அங்கு சுரங்கங்களிலிருந்து எவ்வளவு ஏராளமான தங்கத்தை வெளியே எடுக்கிறார்கள். எப்படி இங்கு மண்ணினால் செங்கல் தயாராகிறதோ அதே போல தியானத்தில் அங்கு தங்கத்தால் செங்கற்கள் தயாராகின்றன. மாயா மச்சந்தர் என்ற நாடகத்தை காண்பிக்கிறார்கள். அங்கு தங்கமே தங்கம் என்ற காட்சியை பார்த்தார். உண்மையில் சத்தியுகத்தில் தங்கம் இருக்கும். இங்கே பாருங்கள், மண்ணினுடைய செங்கற்கள் கூட கிடைப்பதில்லை. இங்கு எந்த அளவிற்கு செங்கற்கள் பைசா கொடுத்து கிடைக்கிறதோ அந்த அளவு அங்கு தங்க செங்கற்கள் இலவசமாக கிடைக்கும். இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. பின் ஏன் புது உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்கான முயற்சி செய்யக்கூடாது? இங்கு மோகத்தின் வலையில் ஏன் சிக்க வேண்டும்? மற்றபடி இந்த சங்கர மடம் இந்த மாதிரி நிறைய மடங்கள், சம்பிரதாயங்கள், தர்மங்கள் இது எல்லாமே நாம எப்ப பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் ஸ்தாபனை ஆகுது. ஆனா முதல்ல நம்முடையது, அதாவது தேவதா தர்மம் ஆரம்பத்துல சின்ன மலர்களின் செடியா இருந்துச்சுன்ற இல்ல. சின்னதா இருக்கும்போது செடி அழகா இருக்கும்ல. அந்த ரோஜா செடியா எடுத்தாலும் சின்னதா இருக்கும்போது அழகா இருக்கும். எல்லா செடியுமே ஆன்மீக தோட்டமா இருந்துச்சுன்றார். அங்க நீங்க தான் உயிரோட்டமுள்ள மலர்களாக இருந்தீங்கன்றார். அங்க ஏதேனின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா ஏதேன் தோட்டம் தானே இருக்குது, சொர்க்கம்னு இல்லையேன்ட்டு ஒரு பாதிரியார் கேட்டார். சொர்க்கத்தை தான் தோட்டம்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. அங்க உயிரோட்டமான மலர்களாக நீங்க இருந்தீங்கன்றார். அந்த மலரும் இருக்கும், பட் நீங்களே மலரா இருந்தீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தெய்வீக குணம் அப்படிங்கிற நறுமணம் வீசக்கூடியவர்களாக இருந்தீங்க. அதனாலதான் சொர்க்கத்தை மலர்களின் தோட்டம்னு சொல்றாங்க. பிறகு அதுவே முட்களின் தோட்டமாக அல்லது காடாக மாறிட்டே இருக்குது. இல்ல, ஒரு பூந்தோட்டம் எவ்வளவு அழகா இருந்தாலும் அதை கவனிக்காம விட்டாலே அது அப்படியே முள்ளு செடி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், தேவையற்றது வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, எல்லாரும் முள்ளாயிட்டாங்க. ஏன்னா கேட்பாரற்றதானே இருக்கு, நம்மள வழி நடத்த யாருமே கிடையாது. அப்படியே முள்ளு காடா மாறிய பிறகு வந்துட்டாரு தோட்டக்காரன். 5000 வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. முள்ளுல இருந்து மலரா எப்படி ஆகுறதுன்னு வந்து புரிய வைக்கிறார். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்கறது தான் முள்ளு மாதிரி குத்துறதுன்றார்.
அந்த பேசுறதே ஒரு பாட்டு கூட வரும், முள்ளாக குத்தக்கூடாதுன்ட்டு. அவங்க பேசுறது அப்படி இருக்குதுன்ட்டு. பாபா சொல்றாரு, மாணவ வாழ்க்கை தான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. லௌகீகத்திலே அது சொல்லுவாங்க. இல்ல எத பத்தியும் கவலை கிடையாது. ஜாலியா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆண் குழந்தைங்களும் சரி, பெண் குழந்தைங்களும் சரி, ஜாலியா படிப்பாங்க. எத பத்தியும் கவலை இருக்காது. ஆனா எப்ப கல்யாணம் ஆச்சோ, அப்ப கவலை வந்துடுது எல்லாமே. ஆஹ் அப்புறம் என்ன ஆயிருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் முள்ளா குத்த ஆரம்பிச்சிடுறாங்கன்றாங்க. இல்ல இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க அதாவது ஏதோ ஒரு ஜோக்கு கூட வரும். ஆஹ் ஒருத்தன் வந்து தன் மனைவியை பற்றி சொல்லுவான். எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை அப்பயும் நீ என் கூடவே இருந்த. அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதும் நீ கூட இருந்த, எனக்கு ஒரு பிரச்சனைன்னா உன் மடி இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா இந்த பிரச்சனை எல்லாமே நீ வந்ததுனால தான் வந்தது அப்படின்னு முடிப்பான். இல்லாட்டினா இது வந்திருக்காது அப்படின்ட்டு. ஸோ அதான் பாபாவும் சொல்றாரு. திருமணம் ஆன உடனே ஒருவருக்கு ஒருவர் முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சத்தியுகத்துல யாருமே முள்ளு மாதிரி குத்த மாட்டாங்க. மலர்கள் மாதிரி இருப்பாங்க. இப்ப நீங்க மறுபடியும் மலர் ஆகுறீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். மத்தவங்க முள்ளு மாதிரி குத்துறாங்கன்னு நம்ம முள்ளா குத்தக்கூடாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த முள்ளுக்கு இடையில மலரா இருக்கணும், ரோஜா மாதிரி. இல்ல ரோஜா அப்படிதான் இருக்கும். அதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம குணம் எந்த காரணத்தை கொண்டும் மாற விட்டுறக்கூடாது. மாத்திர மாதிரி தான் வரும் சூழ்நிலை. ஏன்னா கலியுகம் கலியுகமாவே இருக்கணும்னு தானே நினைக்கும். இது அப்படியே தலைகீழ பெரட்டி போடுறாருல்ல பாபா. பாரதம் சொர்க்கமா இருந்த பொழுது அளவற்ற சுகம் இருந்தது. அப்ப அந்த அளவற்ற சுகம் வேணும்னா இப்ப பொறுத்துக்கணும். நானே எவ்வளவு பொறுத்துக்கிறது அப்படின்னா, சுகம் இன்ஜெக்ஷன் போட்டா வலிக்குதான் செய்யுது. ஆனா அதை பொறுத்துக்கிறதுனால தானே நோய் குணமாகுது. அந்த மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய துக்கத்தை பொறுத்துக்கிட்டு நீங்க சுகமா இருக்கணும். அதாவது அமைதியா இருக்கணும். அப்பதான் அந்த சுகம் நிரம்பிய உலகத்துக்கு நாம போக முடியும். அதுக்கு டெஸ்ட் பேப்பர் இது. அதே மாதிரி செல்வம் பாத்தீங்கன்னா அளவற்ற தங்க சுரங்கமே இருக்கும்ன்ற. இப்ப எல்லாமே காலி ஆயிடுச்சு. பிறகு உங்களுக்கு மறுபடியும் நிரம்பி கிடைக்கும்ன்ற. அது எப்படி அந்த மேஜிக்னு தான் புரியல இல்லையா? அதே இடத்துல மீண்டும் எப்படி நிரம்பும்ட்டு. பாரதத்துல தான் அதை பத்தி பாபாவும் சொல்றது கிடையாது. அது உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க ரெடி ஆகுங்க. ஏன்னா பாபா சொல்ற விஷயம் எப்படின்னா, அவர் சொல்றது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. பேசுறது பாபான்னு தெரியுது இல்ல, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல ஆழமா போய் மாட்டிக்காதீங்கன்னு. ஏன்னா நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு சிலது சொல்லி இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அதை வச்சே நம்ம ஃபுல்லா சொல்லிட முடியாது. சோ பாரதத்துல தான் தங்கம், வைரம், வைடூரியத்தின் சுரங்கங்கள் இருந்துச்சுன்ற. அந்த நேரம் அமெரிக்கா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சொல்லுவாங்க, இந்த ஆப்பிரிக்கா கூட ஒரு காலத்துல இங்கதான் இருந்துச்சு, தமிழ்நாடோட ஒட்டி இருந்து அப்படி பிரிஞ்சதுன்னு ஒரு தியரி சொல்லுவாங்க. அது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, இப்ப அங்க தங்கம் நிறைய கிடைக்குது இல்லையா? ஏன்னா பாரதத்துலதான் இருந்துச்சுன்னா இப்ப அங்க கிடைக்குது இல்ல. பாரதம் சொர்க்கமா இருக்கும் பொழுது அமெரிக்காவும் கிடையாது, மும்பையும் கிடையாது. பாரதத்திலே மும்பையும் இருக்காது. எவ்வளவு ஆச்சரியம் இல்ல. இப்ப நமக்கு வந்து அது கற்பனை கேட்டாம இருக்குது. என்னது மும்பை இருக்காதா அப்படின்ட்டு. இப்ப கலியுக கடைசியில பாருங்க தங்கம். அப்ப பாருங்களா, அப்ப டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான் சொர்க்கம், கொஞ்சோண்டு இடம். ஆனா நிறைய தங்கம் இருக்கும். கொஞ்சோண்டு இடம், கொஞ்சோண்டு மக்களுக்கு. ஆனா இன்னைக்கு இந்தியாவே எம்மாம் பெருசா இருக்குது. ஆனா தங்கமே இல்லை. அதனாலதான் விலை ஏறுதுனாலே அதனால தானே ஏறுது. நிறைய இருந்தா ஏன் ஏறப்போகுது? பிறகு சத்தியுக ஆரம்பத்துல எல்லா தங்கச் சுரங்கங்களும் நிரம்பிடும்ன்றார். தங்க மாளிகை ஆகிடுது. ஆச்சரியம் இல்லையா? இல்லையா? அந்த தங்கச் சுரங்கம் எந்த அளவுக்கு நிரம்புதுன்னா அதை வச்சு மாளிகை கட்டுற அளவுக்கு நிரம்புதுன்றார். சோ அந்த சுரங்கத்துல இருந்து
ஏராளமான தங்கத்தை எடுப்பாங்கன்ற. அதுவும் மேலேயே. இப்பல்லாம் ம். உள்ள போய் போய் தானே அதிலே நெறைய இடத்துல சரிஞ்சு விழுந்து இறந்துடுறாங்க. தங்கம் மட்டும் இல்ல, நிலக்கரிக்கே அடியில போயிட்டே இருக்கிறாங்க. அது சில சமயம் அதுவுமே சரிஞ்சு விழுந்துடுது. எப்படி இங்க மண்ணுனால செங்கல தயாரிக்கிறாங்களோ, களிமண்ணுனால, அதே மாதிரி அங்க தங்கத்தினால செங்கல் தயாராகும். எப்படி இருக்கும் இல்லையா? இங்க தங்க பிஸ்கட்டுன்னு காட்டுறாங்க படத்துல. நிஜத்துல அப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ மாயா மச்சந்தர் நாடகத்துல காட்டுவாங்களாம். எங்க பார்த்தாலும் தங்கமே தங்கமா இருக்கிற மாதிரி காட்சி தெரியுமா தியானத்துல. பிறகு இப்ப கீழே யுஎஸ்ல எல்லாம் அந்த சொல்லுங்க சிஸ்டர். இங்கிலாந்துல எல்லாம் பிஸ்கெட்டியா தான் வச்சிருக்காங்க. பிஸ்கெட்டே பெரிய லெவல்ல செங்கல் மாதிரி தான் வச்சிருக்காங்க. தங்கத்தை அந்த தங்கத்தை வச்சிருக்காங்க. ம், அந்த சேஃபே அடிச்சுட்டு வந்ததுன்னா இங்க அதை வச்சு கட்டலாம் இல்லையா? அந்த மாதிரி நிரம்பி. எத்தனையோ டன் கணக்குல வச்சிருக்காங்க. இங்கிலாந்துல வச்சிருக்காங்க. நமக்காக தான் சேர்த்து ஆமா, வச்சிருக்கிறாங்க தங்கமே பத்திரமா. பாருங்க, அது அவங்க கட்டம் கட்டமா அனுபவிக்கிறதும் கிடையாது. ஆனா பத்திரமா வச்சிருக்கிறாங்க பிசினஸ் பண்றதுக்காக. அங்க இருந்து தானே காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து கொள்ளடிச்சு எடுத்துட்டு போய் வச்சு இப்ப அங்க இருந்தே நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ மாயா மச்சந்தர் அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி இழந்துடுறோம், அவ்வளவுதான். அதனால யார் மேலேயும் இது குற்றம் கிடையாது. ஸோ மாயா மச்சந்தர் கதையில எங்க பார்த்தாலும் தங்கம் இருக்குமா. அது தியானத்துல பாக்குற காட்சி. தியானம் தெளிஞ்ச உடனே எதுவும் இருக்காது. எடுத்துட்டு வரணும்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே தங்கம் தங்கமே தங்கமாக சத்தியுகத்துல தான் இருக்கும். இங்க மண்ணுனாலான செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்குது. நிறைய வீடு கட்டுற பணியெல்லாம் அதனாலே நின்னுடும். செங்கல் கிடைக்காது, விலை ஏறிடும். மண்ணு கிடைக்கல இல்லையா? மணல் கிடைக்காம கடல் மணலுக்கு பதில் வேற ஏதோ கருப்பா ஒண்ணு இருக்குது. ஸோ இங்க செங்கல் எப்படி பைசா கொடுத்து கிடைக்கிற அளவுக்கு சீப்பா, அதாவது அந்த டைம்ல சீப்பா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச 2 ரூபாய் ஒரு செங்கல்னு இருந்தது. இப்ப எவ்வளவுன்னு தெரியல. ஸோ அங்க சீப்னா எந்த அளவுக்கு சீப்னா இலவசமாவே கிடைக்கும்ன்றார் தங்க செங்கற்களே. அப்ப அதுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும் இல்லையா? இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்ற அங்கத்துக்கும் இங்கத்துக்கும். அப்படிப்பட்ட புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த புது உலகத்துல ஏன் உயர்ந்த பதவி அடையறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? தேவையில்லாம துக்கம் நிரம்பி இந்த உலகத்தின் மீது ஏன் மோகம் வச்சு அந்த மோக வலையில சிக்கிக்கணும்ன்ற. சொர்க்கத்துக்கு போனா இங்க இருக்கிற எல்லாத்தையும் விடணும், இந்த உடம்பையும் விடணும். உடலையே விடும்போது பற்றை ஏன் விட மாட்டீங்க? அப்ப அந்த மோக வலைதான் நம்மள எல்லாத்தையும் இழக்க வைக்குது. பாச வலைன்னு ஒரு படம் கூட எடுத்தாங்க. அது மோக வலை இல்லையா? அது நம்மள அழிச்சிடுது. இந்த வலையில சிக்கிறதுக்காக வலை போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏன் போய் சிக்கிக்கிறீங்கன்ற மோகத்துல. அது ஒரு வலைதான் உங்களை சிக்க வைக்கிறதுக்காகன்ற. அதனால பட்டும் படாம விலகி இருக்கணும் இல்லையா? லௌகிக சம்பந்தத்தோட வாழ்ந்துகிட்டு ஒரிஜினல் சம்பந்தத்தை பாபாவோட வைக்கணும்ன்ற. அதுதான் மெயின். ஓகே, அடுத்தது படிங்க சிஸ்டர். பழைய சம்பந்தங்களில் நீங்கள் எவ்வளவு துக்கம் எடுக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இவர்களை விட்டுவிடுங்கள் என்று அப்படி ஒன்றும் பாபா கூறுவதில்லை. உத்தியோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்தினால் மட்டும் போதும். பின் நீங்கள் உலகத்தின் அதிபதியாகி விடுவீர்கள். மன்மனாபவ என்பதன் பொருளே என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் விஷ்ணு சதுர்புஜ அதாவது விஷ்ணுபுரியை நினைவு செய்யுங்கள். அடிப்படை வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். பக்தி மார்க்கத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் பிரியதர்ஷனான ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவின் பிரியதர்ஷினியர்கள் ஆவீர்கள். அவர் உங்களை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். அனைத்து ஆத்மாக்களும் அவரை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் ஆன்மீக பிரியதர்ஷனருக்கு உடையவர்களான ஆன்மீக பிரியதர்ஷினிகளாக ஒரே ஒரு முறைதான் ஆகிறீர்கள். மற்றபடி எல்லா மனிதர்களும் உளவியலான பிரியதர்ஷினி மற்றும்
பிரியதர்ஷனர்களாக இருக்கிறார்கள். உலகியல் உலகியல் பிரியதர்ஷினி மற்றும் பிரியதர்ஷனர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது எல்லையில்லாத பிரியதர்ஷனர்களுக்கு எல்லையில்லாத பிரியதர்ஷனர் கிடைத்துள்ளார். வாருங்கள் என்று எங்களை பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்றும் அவருக்கு கூறுகிறார்கள். ஒருவரைத்தான் அழைக்கிறார்கள். நமது ஆத்மா பதீதமாக ஆகிவிட்டுள்ளது. எனவே பதீத பாவனரே வாரும் என்று அழைக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கும்பமேளா நடைபெறுகிறது. அதில் எத்தனை பேர் போய் கங்கா ஸ்நானம் செய்கிறார்கள்? நன்மை எதுவும் கிடையாது. யாருமே தூய்மையாக ஆவதில்லை. இப்பொழுது தந்தை ஞான மழை பொழிகிறார். உங்கள் மீது ஞான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் மீண்டும் முட்களின் காடு மலர்களின் தோட்டமாக ஆகிவிடும். நமது ராஜ்யம் இருக்கும் பொழுது அங்கு பதிதமானவர் எவரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முழு உலகத்தின் மீது ஞான மழை பெய்து விடுகிறது. எல்லாமே பசுமையாக ஆகிவிடுகிறது. வைரம் வைடூரியங்களின் சுரங்கங்கள் கூட புதியதாகி விடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு குஷியில் இருக்க வேண்டும். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து போகும் என்று எல்லையில்லாத தந்தை புரிய வைக்கிறார் என்பதை நேரடியாக பார்க்கிறீர்கள். நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் சரி, ஸ்நானம் செய்யுங்கள். புத்தி தந்தையின் நினைவு இருக்கட்டும். அங்கு நினைவு செய்வதற்கான நேரம் உள்ளது. தந்தையை எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு வருமானம் உள்ளது. நினைவினால்தான் வருமானம் உள்ளது. நினைவினால்தான் சேமிப்பு ஆகிறது என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எவ்வளவு பெரிய வருமானமாகும். நீங்கள் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நிராகாரமானவர் ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் இந்த சரீரத்தின் ஆதாரம் எடுத்துள்ளார். பாகீரதனை வர்ணனை கூட உள்ளதல்லவா? பாக்கியசாலி ரதம் ஆகும். பாபா சொல்றாரு, பழைய சம்பந்தங்கள் மூலமாக, அதாவது லௌகீக சம்பந்தம், இப்ப இருக்கிறது எல்லாமே பழைய சம்பந்தம். அது புது சம்பந்தமா சொர்க்கத்துல தான் இருந்துச்சு. இப்ப பழைய சம்பந்தம். இதன் மூலமாக துக்கமே துக்கம்தான். ஒண்ணு வீட்டுல இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, நல்லவங்களா இருந்தா ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல ஏழ்மையில இருக்கிறாங்க. சோ ஏதோ ஒரு விதத்துல துக்கம் இருக்குது. அப்படி துக்கத்தை கொடுக்கறவங்கள விட்டுடுங்க அப்படின்னு பாபா சொல்லல. இல்ல விட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லல. புத்திய மட்டும் அவங்க கிட்ட இருந்து நீக்குங்க. அது எப்படி நீக்கிறது? என்கிட்ட ஈடுபடுத்துங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல பாபா கிட்ட புத்தி யோகத்தை ஈடுபடுத்துங்க. இப்ப நிறைய பேர் டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கும்போது வேற யாராவது பேசினா கூட கோபம் வரும். ஓடிட்டு இருக்குதுல்ல அப்படின்னு கத்துவாங்க. அந்த ஒரு கவனம் வேற எதையுமே அந்த மாதிரி கவனம் பாபா கிட்ட இருக்கணும். வேற எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது. இது புத்தியினாலதான் இல்லையா? சுத்தி எது நடந்தாலும் புத்தியோட பாபாவோட இணைஞ்சு இருக்கணும். அததான் பாபா அவர் மேல சொல்றாரு. பற்று வச்சா தன்னால அந்த பற்று அந்த திருக்குறள்ல வரும், பற்றற்றான் அடியினை பற்றுக பற்று விடற்கு. கரெக்ட். அதன் மூலம் உலகத்துக்கே அதிபதி ஆகிடுவீங்கன்ற இல்லையா? நீங்க பாபாவோட புத்தியை ஈடுபடுத்தினீங்கன்னா உலகத்துக்கே அதிபதி ஆகிடுவீங்க. சும்மா கிடையாது, உலகத்துக்கே அதிபதி ஆயிடுவீங்க. சுகத்தை கொடுக்கிற உறவுகள் சேரும், செல்வம் சேரும், ஆரோக்கியம் சேரும், உலகமே சுகம் நிரம்பியதாக மாறும். பாபாவை மட்டும் நினைக்கிறதுனால. அப்படின்னா பாபாவை நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? அப்படித்தானே சொல்றாரு. இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இங்க மண்ணுனால இருக்கிறது எல்லாம் அங்க தங்கத்தினால இருக்கும்னா எப்படி இருக்கும் இல்லையா? அப்ப ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்றார். உலகத்துக்கே அதிபதி ஆக போறீங்க. மன்மனாபவ அப்படின்னா இதான் அர்த்தம். என்னையும் நான் கொடுக்கிற ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்க. இதை சுத்திதான் ஞானம் வரப்போகுது இல்லையா? அப்ப சொர்க்கத்தை நினைவு செய்யறனா சொர்க்கத்தின் குணம் இல்லையா? அந்த குணத்தை தான் நம்ம ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்ல போகுது.
அடிப்படை வார்த்தை பாத்தீங்கன்னா, இந்த ஞானத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மன்மனாபவ. இல்ல உங்களுடைய ஞானத்தை ஒரே வார்த்தையில் விவரியுங்கள்னா மன்மனாபவ. முடிஞ்சு போச்சு. ஆனா பக்தி மார்க்கத்துல பாருங்க எத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த கோயிலுக்கு போனா ஒரு மாதிரி வழிபடணும், இந்த கோயிலுக்கு போனா ஒரு மாதிரி வழிபடணும். அதே மாதிரி மதங்களுக்கு இடையில நிறைய வித்தியாசம். இங்க எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தை தான். திங்கட்கிழமையும் மன்மனாபாவ தான், செவ்வாய்க்கிழமையும் மன்மனாபாவ தான், எல்லா நாளும் 365 நாள் மன்மனாபாவ தான். வித்தியாசமே கிடையாது. சோ நம்மளுடைய எல்லாருக்கும் ஒரே பிரியதர்ஷன் தான். பரமபிதா பரமாத்மா. அவருடைய பிரியதர்ஷினிகள் ஆத்மாக்களாகிய எல்லோரும் அனைத்து பிரியதர்ஷினிகளையும் சுகதாமத்தின் எஜமானராக ஆக்குறார். அதுக்காகத்தான் அவரை நினைக்கிறோம். இது செம சூப்பர் இல்ல. இப்ப ஒரு கணவனோட வாழறாங்கன்னா வாழும்போது அவங்க நினைவு இருக்கும். தானாகவே அவங்களோட வாழ்ந்தா நினைவு இருக்கும். அது இறக்கும்போது வலியை கொடுக்குது. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவன் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த அந்த குடும்பமே வேற மாதிரி மாறிடும். பசங்கள்லாம் சொத்தை பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேற மாறிடும். ஆனா இங்க நம்ம கணவன் சிவபாபாவை நாம நினைக்க நினைக்க பணக்காரரா ஆகுறோம். அந்த நினைக்கிறது எப்படிங்கிறதுக்காகத்தான் அவரோட வாழ சொல்றார். அவரோட வாழறதுக்காக தான் அவருக்கு ஊட்டி விட சொல்றாரு, குட் மார்னிங் சொல்ல. இதெல்லாம் வாழறது. குட் மார்னிங் யாருக்கு சொல்லுவோம்? பக்கத்து வீட்டுல கூடவே தூங்கிட்டு இருக்கணும். இருக்கிறவனுக்கு சொல்ல மாட்டோம். நம்ம பக்கத்துல ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தா ஏஞ்சி குட் மார்னிங் சொல்லுவோம். அப்ப பாபா கூட நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். பாபாக்கு குட் மார்னிங் சொல்றோம்னா அப்ப பாபாவோட சேர்ந்து சமைக்க சொல்றாரு. பாபாவுக்கு போக் வைக்க சொல்றாரு. அப்ப உங்க கூடவே அவர் இருக்கிறார், வாழ்ந்துட்டு இருக்கிறார். சோ அப்படி அவரோடவே இல்லையா, ஒரு மனைவி வந்து கணவனோடய வாழும்போது அந்த கணவனுடைய சொத்து மனைவிக்கு வருது. அதேதான். அப்ப இங்கத்த விஷயம்தான் அங்க வருது. பாபாவோடவே யாரு வாழறாங்களோ அவங்களுக்கு தான் பாபாவுடைய சொத்து. சூப்பர்ல. அப்படி வாழறதுக்கான யுக்தி தான் போக வைக்கிறது, பாபாவுக்கு ஊட்டி விடுறது, நண்பனா வச்சிருக்கிறது எல்லாமே. சோ ஒரே ஒரு முறைதான் அந்த பிரியதர்ஷனனுக்கு உண்மையான பிரியதர்ஷினி ஆகுறீங்க. ஆன்மீக பிரியதர்ஷினி ஆகுறீங்க. அது ஒண்ணு இருக்குது இல்லையா? இப்ப மீரா, ஆண்டாள் இவங்கெல்லாம் ஆன்மீக பிரியதர்ஷினி கிடையாது. உடலாகவே நினைத்து காதலியா நினைச்சாங்க வள்ளலாறு எல்லாருமே. ஆனா ஆத்மான்னு நினைச்சு பாபாவுக்கு பிரியதர்ஷினியாக இந்த ஒரு முறைதான் நாம ஆகுறோம் இல்லையா? அவரும் ஆத்மஸ்வரூபம், நானும் ஆத்மஸ்வரூபம் இல்லையா? அந்த பார்வதி தேவி வந்து லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நிறைய போட்டோ இருக்கும். ஆனா ஒரிஜினலா வந்து ஒரு லிங்கம் இன்னொரு லிங்கத்தை கட்டி பிடிக்கிறது தான் கரெக்டானது இல்ல. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை நினைச்சிட்டு இருக்குது. இது அதுதான் சொல்றாரு. ஆன்மீக பிரியதர்ஷினியாக இப்ப மட்டும்தான் ஆகுறீங்க. மற்ற முழு கல்பத்திலும் இருக்கிறது எல்லாமே உலகியல் ரீதியான ஸ்தூலமான பிரியதர்ஷினி தான் இல்லையா? அது உடல் ரீதியான பிரியதர்ஷினி. இப்பதான் நீங்க ஆன்மீக பிரியதர்ஷினி, எல்லையற்ற பிரியதர்ஷினி. எல்லையில்லாத பிரியதர்ஷினிகளுக்கு எல்லையில்லாத பிரியதர்ஷன் இப்பதான் கிடைச்சிருக்கிறார். எல்லையில்லாதன்னு சொல்றதுடைய அர்த்தமே ஆத்மானாலே எல்லையற்றதுதான் இல்லையா? எல்லையற்ற பிரியதர்ஷன் பாபா கிடைச்சிருக்கிறார். எப்பவுமே அவர் நமக்கு பிரியதர்ஷன் தான். ஆனா இப்பதான் ஆன்மீக பிரியதர்ஷனா நாம நினைக்கிறோம். அவரும் இப்பதான் வந்து இருக்கிறார். இவ்வளவு நாள் அவரை தான் கூப்பிட்டோம். அழுக்கா இருக்கிற எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு அந்த பிரியதர்ஷனை தான் கூப்பிட்டோம். அந்த பிரியதர்ஷனம் ஒருத்தர் தான். அல்லாஹ் ஒருவரேன்றதோடைய அர்த்தம் அதுதான். எல்லா மதத்தினரும் கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிடுறது அந்த ஒருத்தரை தான். ஏன் எல்லாரும் கூப்பிடுறாங்க? எல்லாருடைய ஆத்மாவும் அழுக்காயிடுச்சு. அதனால அழுக்கா இருக்கிற எங்களை தூய்மையாக்குவாரே பதித்த பாவனரே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க.
ஸோ இந்த பதித்த பாவனர், தேவநேய பாவனார் இப்படியெல்லாம் தமிழ்ல வரும் இல்லையா? எதனால வந்தது அந்த பேர் தெரியல. ஆனா ஹிந்தி வார்த்தைன்னு இப்பதான் தெரியுது. அதே மாதிரி கும்பமேளா நடக்குது. கும்பமேளான்றது ஆக்சுவலா நதியும் கடலும் இணையிற இடம். அதுதான் மெயினா கும்பமேளா. அது இல்லாம நதி கலக்கிற இடத்தையும் சொல்லுவாங்க. இந்த சங்கமம், நதிகளோட சங்கமம்னாலே அது கும்பமேளா. கரெக்ட். சங்கமம் தமிழ்ல, ஹிந்தில மேளா, கும்பமேளான்னு சொல்லுவாங்க. அங்க வந்து கங்கா ஸ்நானம் செய்யறாங்க. கங்கை கடல்ல கலக்கிற இடத்துல போய் கங்கையில குளிக்கிறாங்க. அது ரொம்ப எவ்வளவு மகத்துவம் தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா பாபா சொல்றாரு, அதனால எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா நம்ம போய் குளிக்கிறது எதுக்கு? தூய்மை ஆகுறதுக்காக. அங்க யாரும் தூய்மை ஆகுறது கிடையாது. தூய்மை ஆக்குறவர் பாபா தான். நதி எப்படி தூய்மை ஆக்கும்? பாபா பொழியிற ஞான மழைதான் உங்களை தூய்மையாக்கும். அதன் மூலம் முட்களின் காடாய் இருக்கிற இந்த உலகம் மலர்களின் தோட்டமாக மாறிடும். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? காட்டுல மழை பெஞ்சா தோட்டமா எப்படி மாறும்? ஆனா இங்க மாறுது இல்லையா? முட்களின் காடு மலர்களின் தோட்டம் ஆகுது. நம்முடைய ராஜ்யம், மலர்களின் ராஜ்யம் இருக்கும் பொழுது அங்க அழுக்கானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்? எவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா அந்த உலகமே? எல்லாருமே கள்ளங்கபடமற்றவர்களாக இருப்பாங்க. மனசுக்குள்ள அந்த விஷமே இருக்காது. விஷன்ற முள்ளு இருக்காது. முழு உலகத்தின் மீதும் ஞான மழை பொழியிறார் பாபா. அதனாலதான் எல்லாமே பசுமையாயிடுது. அதே மாதிரி வைடூரியங்களின் சுரங்கங்களும் புதுசா ஆயிடுது. அப்படின்னு அர்த்தம், நிரம்பிடுது. மறுபடியும் புத்தம் புதியதா இருக்குது. அப்ப நீங்க எவ்வளவு குஷியில இருக்கணும். மனிதர்களும் அற்புதமானவர்களா ஆயிடுவாங்க. சுரங்கங்களும் நிரம்பிடும். அப்படியெல்லாம் மேஜிக்க பண்ற பிரியதர்ஷனே கிடைச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். அலையிறதுல இருந்து தப்பிச்சாச்சு இல்ல? கோயில் குளம்னு சுத்திட்டு இருந்ததுல இருந்தெல்லாம் காப்பாத்திட்டார். அப்ப அங்க போனா சந்தோஷம் கிடைக்கும்னு போயிட்டு வராங்க. ஆனா எங்க அம்மா அந்த மாதிரிதான் எங்கேயோ அந்த இமயமலை அங்க போயிட்டு வந்து படுத்தவங்க தான். சாகர வரைக்கும் படுத்த படுக்கையா தான் இருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. சோ நம்ம எங்கேயுமே சுத்துறது கிடையாது. ஏன்னா கடவுளே நம்மளை தேடி வந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும். வந்து சொல்றாரு, நீங்க என்ன நினைச்சா போதும், வேற எதுவும் தேவையில்லை, உங்களுடைய பாவம் எல்லாம் அழிஞ்சிடும்ன்ற. இல்ல மத்தபடி நீங்க எந்த வழியும் கிடையாது பாவத்தை அழிக்கிறதுக்கு. அங்க இங்க சுத்துறதெல்லாம் வேஸ்ட். இல்ல முருகன் உலகத்தையே சுத்தினாரு, சுத்துறது வேஸ்ட். பாபாவை மட்டும் புத்தியினால சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடவுளே நேரடியா வந்து புரிய வைக்கிறத நேரடியா பாக்குறீங்க. அதனால நீங்க எங்க வேணாலும் உட்காருங்க, குளியுங்க, என்ன வேலை வேணாலும் பண்ணுங்க. ஆனா புத்தியில பாபாவுடைய நினைவு மட்டும் இருந்துகிட்டே இருக்கட்டும். அது கட்டாகாம இருக்கட்டும். அந்த ஒளி, அந்த நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் புத்தியில. சோ நீங்க எங்க இருந்தாலும் பாபாவை நினைவு செய்ய முடியும் தானே? வீட்டுல இருந்தாலும் சரி, மதுபன்ல இருந்தாலும் சரி. நேரமே இல்லை, நினைக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு நேரம் இல்ல. ஆனா கோயிலுக்கெல்லாம் போவாங்க, நினைக்கிறதுக்கு தான் நேரம் இல்லைன்னுவாங்க. சோ பாபா சொல்றாங்க, எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு வருமானம். அப்ப நினைவு பண்ண மாட்டீங்களா? நினைக்கிறது ஒரு புள்ளிய, அதுதான் பாபா சொல்றாரு, புள்ளி வைக்க வைக்க 0 0 0 0ன்னு ஆட் ஆயிட்டே போகுது ஒண்ணுக்கு பக்கத்துல. ஒரு செகண்ட் நினைக்கவும் ஒரு ஜீரோ ஆட் ஆகுதுன்னா பாத்துக்கோங்க. அப்ப நினைவுனாலதான் இவ்வளோ பெரிய வருமானம்னா அதை இழக்கலாமா? நினைச்சாலே சேமிப்பு ஆகும்னு எப்பயாச்சும் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? மாங்கான்னு சொன்னாலே புளிக்குமான்னு கேட்பாங்க. ஆனா இங்க புளிக்குதே இல்லையா? சொர்க்கத்தை நினைத்தாலே சொர்க்கத்துக்கு வந்துடுறோம்.
இதோடைய நினைவு தான் நினைவுனாலேயே கோயில் கட்டுனாங்கன்ற பக்தியில கதை. இங்க நினைக்க நினைக்க சேமிப்பாகுது. அது சொல்லுவாங்களே, பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிட்டே இருந்தா பணக்காரன் ஆக முடியாது தம்பி, போய் உழைக்கணும்னுவாங்க. ஆனா நீங்க சொர்க்கத்துல நாராயணன் ஆகணும்னு நினைச்சாலே ஆயிடுவீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு, எவ்வளவு பெரிய வருமானம். விஷ்ணுபுரிக்கே அதிபதி ஆகிடுவீங்கன்றார். விஷ்ணுவாகவே ஆயிட முடியும். அதான் விஷ்ணுபுரிக்கு அதிபதினா அதானே. அப்படி ஆக்குறதுக்காக வந்திருக்கிற நம்முடைய அப்பா நிராகாரமானவர். அதுல இருந்து படிங்க சிஸ்டர். அவர் இந்த சரீரத்தின் ஆதாரம் எடுத்துள்ளார். பாகீரதனின் வர்ணனை கூட உள்ளதல்லவா? பாக்கியசாலி ரதமாகும். அந்த ரதத்தில் பரமபிதாவின் பரம ஆத்மா சவாரி செய்கிறார். ஆத்மாவின் ரதம் தயாராகி விடும் பொழுது சட்டென்று ஆத்மா பிரவேசம் செய்கிறது. தந்தை இந்த ரதத்தில் தான் ஞானத்தை மட்டும் அளிக்க வேண்டியுள்ளது. அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில் வானப்பிரஸ்த நிலையை ஆகும் பொழுதுதான் நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் அல்லது இந்த ரதத்தில் அமருகிறேன். மற்றபடி எந்த ஒரு குதிரை வண்டி ரதத்தின் விஷயம் கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்துள்ளது. தந்தை நேரிடையாக குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஐசிஎஸ் பரீட்சைக்காக படிக்கிறார்கள் என்றால் மிகுந்த போதை இருக்கும். அது எல்லாவற்றையும் விட உயர்ந்த பரீட்சையாகும். உங்களுடையதும் இது படிப்பு ஆகும். இது பகவானின் பாடசாலையாகும். இப்பொழுது பகவான் யார் என்ற கேள்வி எழுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரா இல்லை சிவபாபாவா? அனைவருக்கும் பகவான் யார்? ஒரே ஒரு நிராகாரமானவரை தவிர எல்லோருமே கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர் நிராகாரமான பரமபிதா பரமாத்மா ஆவர். அவர் எப்பொழுதும் பரந்தாமத்தில் இருக்கிறார். குழந்தைகளை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்க ஒரே ஒரு முறை வருகிறார். அதே பாபா கல்பகல்பமாக நம்மை ஆண்டியிலிருந்து அரசனாக ஆக்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாரதம் இப்பொழுது மிகவும் ஏழையாக உள்ளது அல்லவா? பிறகு அடுத்த பிறவில் என்ன ஆக வேண்டியுள்ளது என்பது எல்லாமே உங்களுக்கு சாட்சாத்காரமாகி உள்ளது. விநாசத்தினுடைய சாட்சாத்காரம் கூட செய்துள்ளீர்கள். ஸ்தாபனையையும் பார்த்துள்ளீர்கள். நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று பகவான் கூறுகிறார். நிறைய தான புண்ணியம் செய்வதால் ஒரு சிலருக்கு அல்பகால சுகம் கிடைக்கிறது. ராஜாக்களிடம் பிறவி எடுத்து பிறகு உடனே இறந்து விடுகிறது. ஒரு சிலர் கற்பத்திலேயே இறந்து விடுகிறது. ஒரு சிலர் அங்கஹீனம் உடையவராக காது கேளாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எப்படி கர்மம் செய்கிறார்களோ அப்படி பதவியை அடைகிறார்கள். இப்பொழுது உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறார். பாபா நாங்கள் சமர்ப்பணமாகிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எனவே அவசியம் நீங்கள் ராஜ்யத்தையும் பெறுவீர்கள். பாரத தேசம் மகாதானி கண்டம் என்று கூறப்படுகிறது. இங்குதான் புண்ணியம் நிறைய செய்கிறார். அது பிறகு பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகிறது. இப்பொழுது தந்தை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு தானம் கொடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் பாபா மீது சமர்ப்பணமாகிறீர்கள். உடல், மனம், பொருள் ஆகிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது ட்ரஸ்டியாகி இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். உங்கள் வீடு வாசலை பராமரியுங்கள். எல்லாமே சிவபாபாவினுடையதா. நான் உங்களுடையவன் ஆவேன். உங்களைத்தான் நினைவு செய்கிறேன். மனதார சமர்ப்பணம் செய்கிறார்கள். தாராளமாக மாட்டில் இருங்கள், உலாவுங்கள், சுற்றுங்கள், குஷியை கொண்டாடுங்கள். என்னை நினைவு மட்டும் செய்தீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் உலகிற்கு அதிபதியாக இருந்தீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து அது போல ஆகிறீர்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இந்த யோக பலத்தினால்தான் நீங்கள் விகர்மங்களை வென்றவர்களாக ஆவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை நினைவினால்தான் நீங்கள் உலகிற்கு அதிபதி ஆகிறீர்கள். நல்லது. பெரிய ஆச்சரியமே, இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை நாஸ்திய கொடுக்கிறவருக்கு உடம்பு கூட கிடையாது, நிராகாரமா இருக்கிறார். இன்னொருத்தர் உடலை ஆதாரமா எடுத்து கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒளியாக இருக்கிறவர்.
சோ அப்படி அவர் எந்த உடலை எடுக்கிறாரோ அவரை தான் பாக்கியசாலி ரதம் பகீரதன் அப்படின்னு சொல்றாங்க. பகீரதன் தான் கங்கையை சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு எடுத்துட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. சோ அந்த பாக்கியசாலி ரதமாகிய பிரம்மா பாபாவுடைய உடம்புல தான் பரமாத்மா சவாரி செய்யறார். ஜென்ரலாகவே ஆத்மாவுக்கு ரதம் தயாராகும் போது தாயின் கர்ப்பத்துல அந்த உடம்பு தான் ரதம் இல்லையா? அது 4 மாசம் ஆகும் ஆத்மா வர்ற அளவுக்கு ஆகிறதுக்கு. ஆன பிறகு டக்குன்னு ஆத்மா வந்து பிரவேசம் ஆயிடுது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்க்கலாம். அது வரைக்கும் வேற உடம்புல இருக்கும். நல்லா தானே இருந்தான், என்ன பண்ண உடம்பு ரெடி ஆயிடுச்சு போயிட்டாரு இல்லையா? எல்லாமே அப்படித்தான். நல்லா தானே இருந்தாங்கன்னா அங்க ஏதோ ஒரு காரணம், அங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் உடனே ஹார்ட் அட்டாக்ன்றுவாங்க. ஆனா இங்க ஆச்சரியம் என்னன்னா, இவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்க உடம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்க இதுக்கு கணக்கு இங்க கணக்கு முடியுது, அங்க கணக்கு ஆரம்பிக்குது. கரெக்ட். அத வந்து ஜென்ரலா அஞ்ஞானத்துல சொல்லுவாங்க, வீடு போந்து காடு வா வாங்குது அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்த உடம்பு வீடு தான். இந்த வீடு போனது அங்க ஒரு கூடு வா வான்னுது இல்ல, அங்க ஒரு உடம்பு கூடு வா வான்னு சொல்லுது. இது போன்னு சொல்லல, பட் அது வா வான்னு சொல்லுது. அதனால இது போயிடும், டக்குன்னு போயிடும். இது போன்னு சொல்லாட்டினாலும் போயிடும். சோ பாபா இந்த ரதத்துல தான் வந்து ஞானத்தை கொடுக்க வேண்டி இருக்குது. வேற ரதம் எடுக்கிறது கிடையாது. இந்த ஒரு ரதம் தான் முரளி சொல்றதுக்கு. சோ இது தெரிஞ்சாலே சங்கர் பார்ட்டி, இந்த பார்ட்டி, அந்த பார்ட்டின்னு போக மாட்டாங்க. பட் இது அவங்க மைண்ட்ல பதிய மாட்டேங்குது, என்ன பண்றது? அதனாலதான் அவ்யக்த முரளி சொன்னா கூட பிரம்மா பாபாவோட தான் வர்றாரு அவரு, தனியா வரல இல்ல. சோ அநேக பிறவிகளின் கடைசி பிறவியில, பிரம்மாவுடைய அநேக பிறவின் கடைசி பிறவியில அவர் எப்ப வானப்பிரஸ்த நிலை அடையிறாரோ 60 வயது இருக்கும் பொழுதுதான் அவருக்குள்ள நான் பிரவேசம் செய்யறேன்றார். ரதம் ஆகிறார். அப்பதான் வந்து அததான் வந்து நந்தின்னு சொல்லிடுறாங்க, வாகனம். அதே மாதிரி இந்த பிணத்தை எடுத்துட்டு போற வண்டிக்கு கூட ஏதோ ஒரு ரதம்னு பேர் வைக்கிறாங்க. அமரர் ஊர்தி அப்படிம்பாங்க. அமரர் ஊர்தி ஏதோ ஒரு ரதம். இப்ப வித்தியாசமா இருக்கு அந்த வண்டி, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது பழைய இது, அது ஒரு மாதிரி இருக்கும் வண்டி. இப்ப வந்து வித்தியாசமா இருக்கும், அப்படியே சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ரதம்னு இருக்கும். சோ அந்த மாதிரி இந்த ரதத்துல ஆத்மா வேற ஒரு ரதத்துல உட்காருது, உடம்ப இந்த ரதத்துல ஏத்திடுறாங்க. மற்றபடி பாபா ஒன்னும் குதிரை வண்டியில வர்றது கிடையாது இல்லையா? அவங்க வந்து தேர்ல கிருஷ்ணர் வரதா அந்த மகாபாரத யுத்தத்தின் பொழுது தேரோட்டியா தானே காட்டுறாங்க. அந்த ரதத்துல எல்லாம் வர்றது கிடையாது. உங்களுக்கு தான் இந்த ஞானம் இப்ப கிடைக்குது, அதுவும் நேரடியா வந்து புரிய வைக்கிறார் இல்ல. மற்ற மதத்துல எல்லாம் தர்மஸ்தாபகர் வந்தாங்க அல்லது இறை தூதர்னுவாங்க, எங்களுக்கு கடவுளே வந்து சொல்ற. இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு குஷி இருக்கணும்ன்ற. டைரக்டா அவரே வந்து சொல்றார். ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலே வந்து கிளாஸ் எடுத்தாலே குழந்தைங்க குஷி ஆயிடுவாங்க, எங்க கிளாஸ்ல பிரின்சிபலே வந்து எடுத்தாரு தெரியுமா அப்படின்னுவாங்க. இங்க உலகத்தின் அதிபதியே வந்து நமக்கு எடுக்கிறாருன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். அந்த ஒரு விஷயத்த நினைச்சாலே அதனாலதான் அங்க துரோணருடைய சிஷியன்ட்டு அர்ஜுனன் ஒவ்வொரு தடவையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். அது ஒரு போதை, அவ்வளவு பெரிய ஞானம் இருக்கு அதுல. அதே மாதிரி ஐசிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாமுக்கு அவங்க பாஸ் ஆகுறாங்களோ இல்லையோ, அதுக்கு படிக்கும் பொழுதே அவங்களுக்கு போதை இருக்கும், நான் அவ்வளவு பெரிய எக்ஸாமுக்கு படிக்கிறேன்ட்டு. நான் 152வது ரேங்க் எடுக்கிறேன்னு பெருமையா சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் விட உயர்ந்த பரீட்சை. ஆனா அதையெல்லாம் விட உயர்ந்த படிப்பு இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறது. அது தெரிஞ்சா அந்த போதை இருக்கும் இல்லையா? அது ஒரு பெரிய படிப்பு கிடையாது, இதுதான் பெரிய படிப்பு. பகவானுடைய பாடசாலை இது இல்லையா? டக்கு 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 டக்குன்னு மயக்கடிச்சு விழ வச்சிடும். இதுல மயங்காம போய்கிட்டே இருக்கணும்.
இது ஒரு பெரிய விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். விளையாட்டுன்னே பாபா சொல்லுவாரு இல்லையா? இத ஸ்கூலுன்னு சொல்லலாம், விளையாட்டுன்னு சொல்லலாம், யுத்த மைதானம்னு சொல்லலாம். பகவானே நடத்துற ஸ்கூல். யார் அந்த பகவான்? கிருஷ்ணரா? இல்ல சிவபாபாவா? எல்லாருக்கும் யார் பகவானா இருக்க முடியும்? கிருஷ்ணரை ஏத்துக்குவாங்களா கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸ்? ஆனா பரமபிதானா ஏத்துக்குவாங்க இல்லையா? அந்த பரமபிதா நிராகாரமானவர் தான். அல்லாஹ்னா ஏத்துக்குவாங்க. அவர் நிராகாரமானவர் தான். அதான் சொல்றார், நிராகாரமானவரைத்தான் ஏத்துக்குவாங்களே தவிர கிருஷ்ணரை ஏத்துக்க மாட்டாங்க எல்லாரும். அப்ப அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நிராகாரமான பரமபிதா பரமாத்மா தான். அவர் எப்பவுமே பரந்தாமத்துல தான் இருக்கிறார். அவர் சத்தியுகத்துக்கும் வர்றதில்ல, திரேதாயுகத்துக்கும் வர்றதில்ல, துவாபர யுகத்துக்கும் வர்றதில்ல, கலியுகத்துக்கும் வர்றதில்ல. சங்கம் யுகத்துல வர்றார். அப்பவும் உடல் எடுக்கிறது கிடையாது சொந்தமா. அதுவும் எதுக்கு வர்றாரு? குழந்தைங்களை சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறதுக்காக வர்றாரு. அவருக்கு எந்த லாபமும் கிடையாது கீழே வர்றதுனால. எல்லாத்தையும் இழந்து ஆண்டியா இருக்கிற நம்மள அரசனாக்குறதுக்காக வந்திருக்கிறார். இல்ல, முருகன் பழனி மலையில ஆண்டியாவும் இருக்கிறாரு, அரசனாவும் இருக்கிறாரு, அவர் துறவியாவும் இருந்தாரு, அப்படி இப்படின்னு பேசின்னு இருக்கிறாங்க. ஆண்டியா இருந்தவங்கள அரசன் ஆக்குனவர் தான் கடவுள். ஆண்டி எப்படி கடவுளா இருக்க முடியும் இல்லையா? சோ அதை யோசிக்கிறது இல்லை இவங்க. அப்ப ஆண்டியா இருக்கிறது கலியுகம், அரசனா இருக்கிறது சத்தியுகம். இத மாத்திர இடம் நடக்கிறது சங்கம யுகத்துல நடக்குது. ஆக்குறவர் சிவபாபா. ஒவ்வொரு கல்பத்திலும் அதே பாபா தான் வர்றார். ஒரே கடவுள் தான் வர்றார். இப்ப பாரதம் பாத்தீங்களா எவ்வளவு ஏழையா இருக்குது இல்லையா? கொரோனா வந்தப்பயே எல்லாம் ஆடி போயிட்டாங்க. 2 மாசம் கூட அவங்க சம்பாதிக்கிற இத வச்சு அவங்களால ஓட்ட முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்த ஜென்மத்துல என்னவா ஆக போறீங்க? இல்ல, இன்னைக்கு எதுவும் இல்லாம இருக்கிற நீங்க தான் நாளைக்கு நாராயணனாக, லக்ஷ்மியாக ஆக போறீங்க. சாட்சாத்காரமாக இருக்க அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும். அந்த போதை இருக்க இருக்க தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களால சகிச்சுக்க முடியும். சகித்துக் கொள்ளும் சக்தி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அந்த போதையில இதெல்லாம் தெரியாது. இதோடைய நினைவா தான் பக்தி மார்க்கத்துல ஒரு கதை கூட இருக்கும். யாரோ ஒரு நாயன்மார் கையை வெட்டிட்டாங்களாம், அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தாரு. அப்புறம் கை எடுத்து வச்சாங்கன்றாங்க இல்லையா? நம்மளுடைய நினைவா அப்படி கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. சோ அதே மாதிரி விநாசத்துடைய சாட்சாத்காரமும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது. ஸ்தாபனையின் சாட்சாத்காரமும் பார்த்து இருக்கிறீங்க. நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா ஆக்குறேன்னு சுயம் பகவானே சொல்றார். அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் தான் வந்து ஆஹ், வாலியுடைய தம்பி பேர் என்ன சிஸ்டர்? விபீஷ்ணர். இல்ல இல்ல சுக்ரீவன். சுக்ரீவன். சுக்ரீவன் சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவார். அவன் ராஜாவா இருக்க மாட்டான், அவனை துரத்திடுவான் வாலி. அப்பவே பட்டாபிஷேகம் பண்ணுவார், நீதான் ராஜான்ட்டு. அதே மாதிரி ராவணனை விட்டு விபீஷ்ணன் வந்த பிறகு பட்டாபிஷேகம் பண்ணுவாரு இவரு. அப்ப பாபா நம்மள அப்படி பண்றார். இல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குறார். இப்பவே பாபா அப்படித்தான் பாக்குறாரு. என் குழந்தைய நான் ராஜா குழந்தையா தான் பாக்குறேன்றார். அப்ப நீங்க ஏன் உங்களை அப்படி பார்க்க மாட்டீங்கன்றார். ராஜான்னு நினைச்சா நம்மளுடைய குணம் எப்படி இருக்கும்? ஏன் சொர்க்கத்துக்கு போய் தான் நாராயணனா வாழணுமா? இப்பயே வாழுங்கன்றார். ஏன்னா அங்க போன அப்புறம் எல்லாருமே அந்த ராயல் குணம் வந்துடும். பட் இப்ப இருக்கிறதுடைய ஆதாரத்துல தானே வருது. அப்ப இப்பவே வாழுங்க. சோ இங்க நிறைய தான புண்ணியம் பண்றாங்க அப்படின்னா கலியுகத்துல அல்ப காலத்துக்கு சுகம் ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் கிடைக்கும். ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்து ராஜாவா ஆவார். ஆனா அதுவும் கேரண்டி கிடையாது. பிறந்த உடனே இறந்துருச்சுன்னா, கர்ப்பத்திலே வேற இறந்தே வேற பிறக்குது, ஊனமா பிறக்குது, காது கேட்காம போயிடுது, கோமா ஸ்டேஜ்லயே
ஏதோ ஒரு முஸ்லிம் நாட்டு ராஜாவுக்கு ஒருத்தர் பிறந்து 30 வருஷம் கோமால இருந்து இப்பதான் இறந்தார். இப்ப ராஜ குடும்பத்துல பிறந்து என்ன பிரயோஜனம்? ஆனா அங்க தொடர்ந்து ராஜ குடும்பத்திலே பிறப்பீங்க. ம். என்ன ஊனமா இருக்காது, திடீர் மரணம் இருக்காது, தீர்க்க ஆயுள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பு இப்ப கிடைக்குது. ஜென்ரலா எப்படி கர்மம் செய்றாங்களோ அப்படி பதவி அடையறாங்க. நெறைய புண்ணியம் செஞ்சாங்கன்னா, ஒரு ஜென்மத்துக்கு ராஜ குடும்பத்துல பிறக்கலாம். ஆனா, அந்த ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக உங்கள ஆக்குறேன். அந்த ராஜாக்கள் எல்லாம் உங்கள கோயில் கட்டி கும்பிடுற ராஜாவா ஆக்குறேன். அதனால தான் நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்காக நாங்க எங்களையே அர்ப்பணிக்கிறோம் பாபான்னு சொல்றீங்க. அர்ப்பணிச்சீங்கன்னா, கண்டிப்பா ராஜ்யம் உங்களுக்கு தான்னு பாபா சொல்றாரு. இல்லையா? இதோடைய நினைவு பாருங்களேன். பக்தி மார்க்கத்துல கூட கடவுளுக்கு எதையாவது குடுத்துட்டு தான் கேட்கிறோம். தேங்காவ உடைக்கிறோம் அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் கேட்கிறோம். அப்ப முதல்ல நாம ஒண்ணு குடுக்க வேண்டியது இருக்குதுன்னு அங்க ஒரு விஷயம் இருக்குது. இல்லையா? அப்ப இங்க என்ன பண்றோம்? நம்மளையே அர்ப்பணம் பண்றோம். அந்த பூஜை பண்றதுக்காக பூவெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, இவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு பூசாரிட்ட சொல்லுவோம். இங்க அந்த பூவாக நம்மளே மாறி பாபாவுக்கு அர்ப்பணம் ஆகுறோம். அப்படி மாறுனா உங்களுக்கு ராஜ்யம் கண்டிப்பா உண்டுன்றார். சோ பாரதம் மாதிரி தானத்துக்கு புகழ் வாய்ந்த கண்டம் எதுவும் கிடையாதுன்றார். ஆனா இன்னைக்கு பிச்சைக்கார நாடு பாரதம்ட்டு வெளிநாட்டுக்காரங்க படம் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்லையா? மகாதானி கண்டம்ன்றார். அவ்வளவு தானம். இல்லையா? தான புண்ணியத்துக்கு பேர் பெற்றது. எந்த அளவுக்கு பேர் பெற்றது? இப்ப வரைக்கும் ம். அந்த ரொம்ப ஆப்பிள் நிறுவனத்துடைய அவரு இறந்துட்டாரு. அவரு பேரு தெரியல. அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாரு சின்ன வயசுல. அப்ப என்ன பண்ணுவாராம் அமெரிக்கால, அங்க இஸ்கான் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு இல்ல. எவ்வளவோ கிலோமீட்டர் சைக்கிள்ல மிதிச்சு போவாராம். வாரத்துக்கு 1 நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடலான்ட்டு. அவங்களுடைய மனைவி கூட இப்ப கும்பமேளாவுக்கு வந்தாங்க. ம். ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆ, ஆ. அதே மாதிரி இப்ப கூட சிலிண்டர் பற்றாக்குறை இருக்குது இல்லையா? அப்ப கூட இந்த சிங்குக்காரங்க வந்து அவங்களும் இதே மாதிரி தானம் புண்ணியம் சாப்பாடு போடுவாங்க. அவங்க இதுக்கு கொஞ்சம் சிலிண்டர் ஒதுக்கி வைங்க. அதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க அந்த சாப்பாடு போடுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப வரைக்கும் புண்ணியம். அப்புறம் நம்ம வள்ளலார் எவ்வளவு ஃபேமஸ் ஆனது இல்லையா? ரொம்ப ரொம்ப மற்ற எங்கேயுமே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்லையா? ஆனா இப்பயும் மடங்கள்ல எல்லாம் ஆதீனத்துல எல்லாம் சாப்பாடு மதியானம் போடுறாங்க எல்லாரும். ஃப்ரீயா. ம் ஒரு ஒரு கரெக்ட் ஆதீனத்திலயும். கரெக்ட். கிராமத்துல இருக்கறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னும் போட்டுட்டு தான் இருக்காங்க. கிரிவலம் போற வழி ஃபுல்லா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களே. அது இல்லாம எல்லா நாளும் வேற யாராவது இப்ப ஒருத்தர் வாங்கி கொடுத்தெல்லாம் அங்க அதை நம்பிதானே அந்த துறவிகள்லாம் அங்க இருக்கிறாங்க. சோ பிறகு மறுபடியும் பக்தி மார்க்கத்துல ஆரம்பமாகுது. புண்ணியம் பண்றது, தானம் பண்றது. ஆனா அதை தொடங்கி வைக்கிறது யார் தெரியுமா? நம்ம பாபா தான். 21 பிறவிக்கு மொத்தமா சேர்த்து உங்களுக்கு தானம் கொடுக்கிறாரு இப்ப. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்துல அந்த திரௌபதி துகிலெறியும் போது கிருஷ்ணர் 21 புடவை கொடுத்ததா சொல்லுவாங்க. எடுக்க எடுக்க வரும்போது 21 புடவை நீளம் வரும் போல இருக்குது. சோ அப்ப என்னன்னா 21 பிறவிக்கு தூய்மை இழக்கிறதுல இருந்து காப்பாத்துறாரு. அதன் மூலம் அப்ப தூய்மை இழக்கலனாலே எல்லா செல்வமும் பெற்று இருப்போம். அதுக்காகத்தான் இப்ப நாம பாபா கிட்ட சமர்ப்பணம் ஆகிறோம். சும்மா கிடையாது. இல்ல நான் என்ன உனக்கு அடிமையா? அடிமைதான். அதன் மூலமா தான் 21 பிறவிக்கு எஜமானன் ஆகிறோம் பாபாவுக்கு. உடல், மனம், பொருள் எல்லாமே பாபாவுடையது. நம்மளது எதுவுமே கிடையாது. ட்ரஸ்டியா இருங்க. வெறும் ட்ரஸ்டி. கூப்பிட்டா வந்துடணும் அவ்வளவுதான். இல்ல மிலிட்ரியில எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒர்க்குக்கு அனுப்புறாங்கன்னா டக்குன்னு கிளம்புனா கிளம்பிடணும்.
இல்ல எனக்கு இவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. நான் இங்கேயே இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் இத மிலிட்டரின்னும் பாபா சொல்றாரு. கூப்பிட்ட உடனே வந்துடணும். ஆன்மீகம். ஆ. ஏன்னா ஒரிஜினல் வீடு அங்க. வீட்டுக்கு தான் அவரு கூப்பிடுறாரு. வேற எங்கேயும் கூப்பிடல. அதுக்கு போக மாட்டோம்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறோம். சோ இங்கே ட்ரஸ்டியா இருங்க. மற்றபடி இருக்கிற வரைக்கும் வீடு வாசல பராமரிங்க. ஆனா அது உங்களது கிடையாது. சிவபாபாவுடையதுன்ற உணர்வுல பராமரிங்க. இல்ல உங்க மனைவின்ற எண்ணத்துல பார்க்கிறதுக்கும், சிவபாபாவுடைய மனைவின்ற எண்ணத்துல பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அல்லது சிவபாபாவுடைய குழந்தைன்ற பார்க்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல? இப்ப எஜமானருடைய மகள்னு பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசம் இருக்கும்ல? சோ அது அது ஞாபகம் இருக்கணும். இது சிவபாபாவுடையது. என்னது கிடையாது. அத நினைச்சாலே மனசு பாரம் இருக்காதுன்றாரு. ஏன்னா நீங்களே பாபா உடையவர். அப்புறம் எப்படி உங்களுக்குன்னு தனியா இருக்கும்? அததான் திரௌபதி கேட்கறாங்க. தன்னையே பணயம் வச்ச பிறகு அவருக்கு ஏது மனைவின்னு கேட்கறாங்க. சார் நான் உங்களுடையவன் பாபா. அதனால உங்கள மட்டும் தான் நினைவு பண்றேன். இல்லையா? ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு டிரைவர் இட்டுட்டு போறாருன்னா, அந்த எஜமானருடைய குழந்தைய இட்டுட்டு போறேன்ற அந்த ஞாபகம், எஜமானருடைய ஞாபகம் இருக்கும். அந்த மாரி இந்த குடும்பத்துல குழந்தைய பாத்துக்கிறீங்கன்னா, அது எஜமானருடைய குழந்தை. சிவபாபாவுடைய குழந்தை. மனைவி, அப்பா, அம்மா எல்லாமே சிவபாபாவுடைய குழந்தை. அந்த ஞாபகம் இருக்கணும். அப்பதான் அவர்கிட்ட புத்தி போகும். அவருடையவர்கள் இவங்கன்னு நினைச்சாதான். சோ மனதார சமர்ப்பணம் செய்யறாங்க பாபாவுக்கு. பாபா சொல்றாரு, மாளிகை வீடு இருக்கா? தாராளமா மாளிகையில இருங்க. பாபா ஒண்ணும் குடிசை வீட்டுல இருங்கன்னு சொல்லல. ஊர் ஊரா ஒர்க் இருக்குது, போறணுமா? போங்க, உலாவுங்க, சுத்துங்க, குஷியை கொண்டாடுங்க. ஏன்னா எப்படியும் காசு அழியதான் போகுது. அதை செலவு பண்ணி கொண்டாடுறீங்களா? கொண்டாடுங்க. ஆனா என்னை நினைவு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா அப்பதான் நிரந்தர மகிழ்ச்சி இருக்கும். வெளியில இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். இப்ப நிரந்தர மகிழ்ச்சி இருக்குன்னா பாபா நினைவிலேயே இருங்க. இதை மட்டும்தான் பாபா சொல்றார். அது மட்டும் இல்ல, உலகத்துக்கே அதிபதியாகவும் ஆயிடுவீங்க. இல்லையா? பாபா நினைவிலேயே இருந்தா இப்பயும் குஷியா இருப்பீங்க. தொடர்ந்து 21 பிறவிக்கு குஷி நிரம்பிய உலகத்துக்கே போயிடுவீங்க. அதுக்கப்புறமும் குஷி தான் இருக்கும். சோ அதனால மறுபடியும் அதே மாதிரி முயற்சி செஞ்சு, அதாவது நினைவு பண்ற முயற்சி செஞ்சு, அதே மாதிரி நாராயணன் மாதிரி ஆகுறீங்க. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இந்த யோக பலத்தின் மூலமா தான் நீங்க விகர்மங்களை வென்றவர்கள் ஆகுறீங்க. வேற வழியே கிடையாதுன்னு புரிய வைக்கிறேன். யோக பலம் இல்லையா? ஏழ்மையை அழிக்கிறது யோக பலம். சொர்க்கத்தை கொடுக்கிறது யோக பலம். அதுக்கு தடையா இருக்கிற பாவத்தை அழிக்கிறது யோக பலம். நேத்து சொன்னார் இல்லையா? மிகப்பெரிய தடையா இருக்கிறது பழைய சமஸ்காரம் தான் முயற்சிக்கு. சோ அதை அழிச்சிட்டு தான் போவேன். எப்படி அழிப்பீங்க? பாபா நினைவிலேயே இருக்கிறது, அந்த புதிய குணத்தை நினைவிலேயே இருக்கிறது. யோக பலம் அந்த சொர்க்கத்தின் நாராயணன்ன்ற போதையில இருக்கிறதும் யோக பலம் தான். அந்த குணத்தை நினைவு செய்யறதும் யோக பலம் தான். இதன் மூலமா தான் பாவத்தை வென்றவர்கள் ஆவீங்க. சோ பாபாவுடைய நினைவுனால உலகத்துக்கே அதிபதி ஆகுறீங்க நீங்க. ஜஸ்ட் பாபா ஒரு புள்ளியா நினைக்கிறோம், அதுக்கு உலகத்துக்கே அதிபதி ஆகும். இத பக்தியில கூட, அதாவது அஞ்ஞானத்துல கூட ஏதோ ஒரு தியான முறையில புள்ளிய வச்சுட்டு புள்ளியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு தியான முறை. ஆனா அந்த புள்ளி பாபான்னு தெரியல அவங்களுக்கு. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, ராஜ பதவி அடையணும்னா பாபா மேல முழுசா சமர்ப்பணமாகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜான் என்ன முழம் என்ன, அந்த மாதிரி பாபா கிட்ட ஃபுல்லா முழுகிடணும். அதுதான் அங்க முழுகுவாங்க இல்லையா? கடல்ல குளத்துல எல்லாம் முழுகுவாங்க. அப்படி பாபா கிட்ட முழுகிடணும் ஃபுல்லா. இது எதுவுமே கிடையாது. உடல், மனம், பொருள் எல்லாமே பாபாவோடையது. அந்த உணர்வோட அதை பயன்படுத்துறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் சாப்பிட்டு இது பாபாவோடதுன்னா அது எப்படி? இல்லையா?
பாபாவுக்கு எதை பிடிக்குமோ அதை தான் சாப்பிடணும். பாபாவுக்கு எது பிடிக்குமோ அதை தான் நினைக்கணும். So, அப்படி எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்தால்தான் நீங்க ட்ரஸ்டின்னு அர்த்தம். அதே மாதிரி பாவங்களை வென்றவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நினைவின் முயற்சி. நினைவுல தான் வருமானம். நினைக்க நினைக்க வருமானம். அப்ப நிரந்தர நினைவுல இருக்கிறதுக்கான முயற்சி இருக்கணும். ஏன்னா ஒரு செகண்ட் நினைக்காதீங்க, ஒரு செகண்ட்ல பல வருடம் அடங்கி இருக்குதுன்றார். So, அப்ப ஒரு வினாடியை வீணாக்காதீங்க, ஒரு சங்கல்பத்தை வீணாக்காதீங்கன்றார். ஒண்ணும் வருமானம் சம்பாதிக்கணும். பிசினஸ் மேன் வர்ற காசையெல்லாம் திரும்ப 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 இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இங்க நினைவு தான், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்கும். மலர்களின் தோட்டத்துக்கு அதிகாரி ஆகிற அளவுக்கு நறுமணமிக்க ஆன்மீக மலர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள எந்த முள்ளும் இருக்கக்கூடாது, எந்த விகார முள்ளோ, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்ற வரதானம். வரதானம் படிங்க சிஸ்டர். ஒரு பாபாவிடமே முழு உலகையும் அனுபவம் செய்யும் எல்லையில்லா வைராக்கியம் உள்ளவர் ஆகுக. ஒரு தந்தையை மட்டுமே தனது உலகமாக நினைப்பவரே எல்லையில்லா வைராக்கியம் மனமுடையவர் ஆவர். தந்தையை தான் உலகமென உணர்ந்தவர் தன் உலகிலேயே உறைந்திருப்பார், வேறு பக்கம் செல்லவே மாட்டார் எனும்போது தானாகவே ஒதுங்கிவிடும். உலகத்திற்குள் மனிதர்கள், வைபவங்கள் அனைத்தும் வந்துவிடும். தந்தையின் செல்வமே தனது செல்வமானதால் இதே நினைவால் எல்லையில்லா வைராகியம் அடைவர். எவரையும் பார்த்தும் பாராதிருப்பர். எதுவும் கண்ணில் தென்படாது. சூப்பரா, சரியான வரதானம். அதான் அந்த மாம்பழம் கதையில எனக்கு உலகமே தாய் தந்தை தான் சுத்துறாரு இல்லையா பிள்ளையாரு. அப்படி அவருக்கிட்ட அனுபவம் பண்ணணும் முழு உலகத்தையும். அதுக்கு எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும் இல்லையா. புடிச்சு இழுக்கும் சாத்தான், இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாருன்ட்டு, அப்பால போ சாத்தானேன்னு எட்டி உதைக்கணும். அதான் கிருஷ்ணர் கலியுகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்? சொர்க்கத்தையே பார்த்துட்டு இருக்கணும், சொர்க்கத்தை கொடுக்கிற பாபாவையே பார்த்துட்டு இருக்கணும். ஒரு தந்தையை மட்டுமே தன்னுடைய உலகமா யாரு நினைக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் எல்லையற்ற வைராக்கியம்ன்ற. எல்லையற்ற வைராக்கியம்னா இதுதான், பாபாவை தவிர எதையும் நினைக்க மாட்டேன் இல்லையா. பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறது வைராக்கியம் கிடையாது. ஒரு தந்தையை தவிர எதையுமே நினைக்கல, எனக்கு உலகமே அதுதான் போது உலகத்துல இருக்கிறத தானே நினைக்க முடியும். அப்ப அவரை மட்டும்தான் நினைக்கிறேன்னு அர்த்தம். அதான் எல்லையற்ற வைராக்கியம். அப்ப எனக்கு உலகமே அவர் தான் இல்லையா. சிலர் சொல்லுவாங்க எனக்கு குழந்தை தான் உலகமே, அந்த குழந்தைக்காக தான் வாழறேன். அப்ப பாபா தான் உலகம்னா அவருக்காகவே வாழ்ந்துட்டு இருப்போம் இல்ல. நம்ம உலகத்திலேயே நாம இருப்போம், நம்ம உலகமே அவர் தான். அப்ப வேற எந்த பக்கமுமே புத்தி போகாது. அப்ப தானாகவே இந்த உலகம் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கிடும்ன்றார். சூப்பர் இல்லையா. அதை விடுறதுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. அதுதான் பாபா சொல்லுவாரு, பக்குவமானவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சமைக்கும் பொழுது அந்த சைடுல இருந்து அந்த தோசை எல்லாம் பாத்தீங்கன்னா சைடு அப்படியே மேல வரும். அது மாதிரி அந்த வெளி உலக பந்தனத்துல இருந்து புத்தி விலகுமா. அதான் பக்குவப்பட்ட நிலையம். அது எப்ப சாத்தியம்? பாபாவே உலகம்னு இருக்கும்போது சாத்தியம்ன்ற. அப்ப வேற பக்கமே உங்க புத்தி போகாது, தானாகவே ஒதுங்கிடும் உங்க புத்தி வெளி உலகத்துல இருந்து. அப்ப உலகம்னும் போது வெளி உலகம்னா என்னது? அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் புத்தி விலகிடும். பாபாவுடையது எதுவோ அதுதான் என்னுடையது. அவருடைய சேவை, அவருடைய செல்வம், அவருடையது தான் சொர்க்கமா, அதுதான் என்னோடது. சொர்க்கம் தான் என்னோடது. அவர் படைக்கிறது சொர்க்கத்தை தானே. இயேசு சொல்லியிருந்தாரு பாருங்க, உங்க செல்வம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க புத்தி இருக்கும். இப்ப என்னுடைய செல்வம் சொர்க்கத்துலதான் இருக்குது, இங்கே கிடையாது. அப்ப அதே நினைவுல எல்லையற்ற வைராக்கியத்துல இருப்பாங்களான்றார் இல்ல. இது தேவையற்றது, இது நமக்கு தேவையே கிடையாது, அங்கதான் இருக்கணும். அப்ப இங்க இருக்கிற எதுவுமே பார்த்தும் பார்க்காம இருக்கும் இல்லையா. மகாலட்சுமிய கல்யாணம் பண்ண போறவன் சூர்பனகையின் பின்னாடி போவானா? அந்த மாதிரிதான் இந்த கலியுகம் ஃபுல்லாவே. நம்ம மகாலட்சுமியை திருமணம் செய்யணும், மகாவிஷ்ணுவை திருமணம் செய்யணும். அப்ப அந்த போதையில இருக்கணும். அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தும் பார்க்காம இருக்கணும்.
அவங்களுக்கு இங்க இருக்கிற எதுவுமே கண்ணிலே படாதுன்ற எவ்வளவு சூப்பரான விஷயம் பாருங்க. அதுதான் நம்மளுடைய லட்சியம். அப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு பாபாவும் சொர்க்கமும் மட்டுமே நம்முடைய உலகமாக இருக்கணும். அதான் மாற்றல் செய்யுங்க, மாற்றல் செய்யுங்கன்றார். இங்க இருந்து சொர்க்கத்துக்கு மாத்துங்க எல்லாத்தையும். ஸ்லோகன் படிங்க சிஸ்டர். சக்தி வாய்ந்த மனோநிலையை அனுபவம் செய்ய வேண்டுமெனில் ஏகாந்தம் மற்றும் இனிமையில் சமநிலை வையுங்கள். சூப்பர். அதான் சக்தி வாய்ந்த மனநிலை. அதான் லட்சியம் இல்லையா? சக்திசாலியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏகாந்தம், தனிமையாவும் இருக்கணும், இனிமையாவும் இருக்கணும். தனிமைன்றது ஒருவருடைய நினைவுல இருக்கிறது. அந்த ஒருவருடைய நினைவிலே இருக்கிறன்ற பேர்ல சிடுமூஞ்சியாவும் இருந்துடக்கூடாது. இனிமைத்தன்மையும் இருக்கணும் மத்தவங்க கிட்ட பழகும்போது. ஆனா புத்தி பாபா கிட்ட இருக்கணும். அப்ப அதுதான் சக்திசாலியான மனநிலை. அப்ப என்ன ஆகும்? இனிமையா பேசுவீங்க, ஆனா அவங்க கிட்ட மயங்க மாட்டீங்க. பற்று இருக்காது. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அதே இனிமையோட பேசுவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அப்படி சமநிலை இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இதுல வந்து நடிகர் சிவகுமார் வந்து ஒரு பேட்டியில கேக்குறாங்க, நீங்க யாரையாவது லவ் பண்ணீங்களா? நிறைய நடிகையோட நடிச்சீங்களே. அவர் சொல்றாரு, எப்படிங்க லவ் பண்றது? காலையில என் கூட நடிக்கிறா, மதியம் கமலாசன் கூட நடிக்கிறா, சாயங்காலம் ஜெய்சங்கர் கூட நடிக்கிறா, என் கூட டுவேட் பாடுறா, அங்க டுவேட் பாடுறா, அங்க டுவேட் பாடுறா, எப்படி நான் அவங்களை லவ் பண்ண முடியும்? அந்த மாதிரி நாம இருக்கணும். அந்த நடிகை மாதிரி எல்லார்கிட்டயும் இனிமையா இருப்போம். ஆனா அன்பு எங்க இருக்கும்? பாபா கிட்ட மட்டும் இருக்கும். அதான் சக்திசாலியான மனநிலை. அப்ப அப்ப பாக்குறவங்களுக்கு தெரியும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே தான் இவங்க எல்லார்கிட்டயும் இனிமையா இருக்க போறாங்க. அதுதான் சக்திசாலியான மனநிலை. சூப்பரான பாயிண்ட் இது. சூப்பர் அவிக்தேஷாரா. ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். பிரஜைகளின் பாதுகாப்பிற்காக கோட்டை கட்டப்படுகிறது. ஒரு ராஜாவிற்காக குடில் அமைப்பதில்லை, கோட்டை அமைப்பார்கள். நீங்கள் அனைவரும் தனக்காகவும் துணையாக இருப்பவர்களுக்காகவும் பிற ஆத்மாக்களுக்காகவும் ஜுவாலா வடிவிலான நினைவெனும் கோட்டையை கட்டுங்கள். நினைவு சக்தி வாய்ந்த அக்னி ஜுவாலையாக இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பினை அனுபவம் செய்வார்கள். ஆக்சுவலா இந்த முருகன் எங்க வளருவாரு? சரவண பொய்கை. அங்க கார்த்திகை பெண்கள் ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அசுரர்கள் நுழையவே முடியாது. அப்ப அது என்னன்னா இந்த அக்னி ஜுவாலைன்ற கோட்டை தான். அப்ப ராஜா வந்து தனக்காகவும் சரி தன்னுடைய மக்களுக்காகவும் சேர்த்துதான் கோட்டை கட்டுவார், எதிரி உள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு. அவர் மட்டும் தனியா போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக அப்படியெல்லாம் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க கூட உங்களுக்காகவும் உங்க கூட இருக்கிற பாபா குழந்தைங்களுக்காகவும் மற்ற அஞ்ஞானி ஆத்மாக்காக எல்லாருக்காகவும் சேர்த்து ஜுவாலா வடிவிலான நினைவுன்ற கோட்டையை கட்டுங்க. நெருப்பு மாதிரி இருக்கணும்ன்ற. இல்ல நெருப்புல கோட்டை கட்டினா வெளில இருந்து உள்ள வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி கட்டுங்கன்ற. அந்த நினைவு சக்தி வாய்ந்த அக்னி ஜுவாலையா இருக்கணும்ன்ற. அப்பதான் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பு அனுபவம் செய்வாங்கன்றார். சோ கோயில் வந்து திட்டத்தட்ட அப்படி இருக்கிறதுனாலதான் வெளியில இருக்கிற துக்கம் உள்ள போக மாட்டேங்குது. உள்ள போன உடனே அமைதி தானே அனுபவம் ஆகுது. அப்ப துக்கம் உள்ள நுழையலன்னு அர்த்தம் கோயிலுக்குள்ள, இல்லையா? அப்ப உள்ள போனா அவங்களுக்கு பாதுகாப்பா ஃபீல் ஆகுது. நிறைய பேர் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா கோயில தங்குறதெல்லாம் இருக்கும். கோயில்ல தங்குவாங்க, சில இடங்கள்ல அது மாதிரி தங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அமைதியை கொடுக்குது, அந்த துக்கம் வராம தடுக்குது அது. அப்ப அந்த மாதிரி ஏன்னா உலகத்துல துக்கம் அப்படி ஆக போகுது. அப்ப அவங்களுக்கு பாதுகாப்பை நீங்க தான் இப்ப ரெடி பண்ணணும். அதான் பாபா சொல்றாரு, ஒரு செகண்ட்ல முற்று அல்லது பிந்து ஸ்வரூபத்துல வைக்க வேண்டிய அவசியம் வரும். ஒரு செகண்ட்ல அந்த 5 சொரூபத்துல ஒரு சொரூபத்துக்கு மாற வேண்டிய அவசியம் வரும். எந்த சொரூபத்துக்கு வேணாலும் டக்கு டக்குன்னு மாற வேண்டிய அவசியம் வரும்ன்ற. அப்படின்னு அதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாத போதுதான் அந்த காட்சி கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும்னா அந்த சொரூபமாகவே மாறி நீங்க சக்தி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஒரு செகண்ட்ல. அந்த நேரம் உங்களுக்கே ஒரு பாதிப்பு ஆகி இருக்கும். அதை மனசுக்குள்ள விட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்களால திருப்திப்படுத்த முடியாது.
அதான் சொல்றாரு. அந்த மாரி நேரம் வரப்போது. அப்படி டக்கு டக்குன்னு 1 செகண்டுக்கு மேல இருக்காதுன்றாரு. ம். அதான் அங்க ஸ்ரீரங்கம் அவரு படுத்துட்டு இருக்கிறாரு. 1 செகண்ட் தான் தரிசனம். போன்னு புடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த 1 செகண்ட்ல திருப்தி ஆயிடுறாங்க. அப்பா! எப்படி இருந்தாரு அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி சக்தி கொடுக்கணும் நாம. நம்மளுடைய நினைவாக அங்க சிலைய வச்சுட்டாங்க. சோ இது இப்ப நம்ம சக்தி குடுத்தா கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும். கடைசியில அந்த துக்கத்தின் உச்சத்துல இருப்பாங்க பாருங்க, அப்ப டக்குன்னு அனுபவம் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கோட்டைய கட்டுங்கன்றார். இந்த பாதுகாப்பு கோட்டைய கட்டுறத பைபிள்ல ஜெருசலமோ ஏதோ ஒரு இடத்த அது மாதிரி கோட்டை கட்டுவாங்க. அவங்கவங்க வீட்டுக்கு எதிர அந்த கோட்டை சுவரை எழுப்புவாங்க. அது எப்படி எழுப்புவாங்கன்னா, ஒரு கையில கத்தி இருக்கும். ஏன்னா எதிரி எப்ப வேணாலும் வருவான், தாக்குவான். அந்த சுவரை கட்ட விட மாட்றாங்கன்ட்டு. இன்னொரு கையில அத செவுத்த பூசிட்டு இருப்பாங்க. அதான் இந்து தெய்வங்கள் கையில இருக்கிற ஆயுதங்கள். அதே மாதிரி குழந்தை வச்சிருக்கிறவங்க குழந்தைய கையில வச்சுட்டு அவங்க பூசிட்டு இருப்பாங்க. பக்கத்துல வேற ஒருத்தர் அவங்களுக்கு காவல் இருப்பாங்களாம். இது எல்லாமே கோயில் சிலையில பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டோலாம் குழந்தைய கையில வச்சுட்டுலாம் இருப்பாங்க. சோ இது எல்லாமே நினைவுன்ற கோட்டையை எழுப்புறதுதான். அதை பக்காவா ஆக்குங்க அப்படிங்கிறாரு. சோ மொத்தத்துல செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.